சாட் ஜிபிடிக்கு முன் சாட் ஜிபிடிக்கு பின் அப்படின்னு வேர்ல்ட ரெண்டா பிரிக்க முடியும். ஆப்பிள் அந்த ஏஐ ரேஸ்ல வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நீங்க ஒரு லாயரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். தி இல்லூஷன் ஆஃப் திங்கிங், இந்த வார்த்தையை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிம்பிள் குவிஸ் அது ஜெனரேட் பண்றதுக்கு 400 லைன் 500 லைன் நம்ம ப்ராம்ப்ட் எழுதி இருக்கோம். why do we need AI agent? ஒரு மனுஷனை விட பெட்டரா ஒரு ஏஐயால அந்த விஷயத்தை பண்ணி தர முடியும். இதுக்கெல்லாம் கோடிங்கே தேவையில்லை. இந்த ஏஜென்ட்டை நான் வெறும் 20 நிமிஷத்துல கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க யாரோ என்டர் பண்ணிருக்கீங்க. இந்த கோர்ஸ் particularly will focus on what you can do without needing any programming knowledge. ரெண்டாவது AI க்கு டூல்ஸ் கொடுக்க போறோம். Out of all these tools, it just went pick that one tool that is needed to accomplish that job. அப்போ ஒரு AI க்கு browser-ஏ டூலா கொடுத்தா நம்ம ஒரு புது ஃபார்ம் ஆஃப் programming கத்துக்க போறோம். அதுக்கு பேர் என்னன்னா Flowgramming. Hi and welcome to the first class of master AI agent. So இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா prompt engineering, LLM integrations, webhooks, decision logics, agent memory, so production deployment, MCP orchestration. So இதெல்லாம் தான் கோர் ஐடியா. ஸோ இதெல்லாம் சும்மா இந்த பேரை கேட்டா என்னமோ பேரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றாங்க இதுன்றாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலாக யூ திங்க் இட் லைக் அ நியூ டைனமிக்ஸ். நம்ம வந்து நம்மளோட வேர்ல்டே எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவால்விங் அப்படின்னு நம்ம சொன்னா சாட் ஜிபிடிக்கு முன் சாட் ஜிபிடிக்கு பின் அப்படின்னு நம்மளால வந்து இன்னைக்கு நம்மளோட வேர்ல்ட ரெண்டா பிரிக்க முடியும். ஸோ சாட் ஜிபிடி வர்றதுக்கு முன்னாடி ஹவு வி யூஸ் டு டூ சம் டாஸ்க் வெர்சஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சாட் ஜிபிடியில் ரிலை ஆகிருக்கோம். ஸோ சாட் ஜிபிடி இல்லாமல் நம்மளால வந்து நம்மளோட ஒரு ரெகுலர் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாத நிலைமையில நான் நிறைய பேரை பார்க்குறேன். அட்லீஸ்ட் நான் பார்க்குற ஒரு 80% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன் டு டெக், ஹூ யூசஸ் ஸ்மார்ட் ஃபோன், ஹூ யூசஸ் மொபைல் ஃபோன்ஸ், அவங்க எசென்ஷியலி ப்ரோக்ராமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தே கேன் பி என்ன ஒரு சிவில் இன்ஜினியர், டாக்டர், லாயர், எல்லாத்துக்குமே வந்து சாட் ஜிபிடி, நாட் ஜஸ்ட் சாட் ஜிபிடி, எனி டைப் ஆஃப் LLM இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர புது விஷயம் இல்லை. ஏன்னா அது அப்படியெல்லாம் நடந்து இண்டஸ்ட்ரியில் அந்த சேஞ்ச் எல்லாம் நடந்ததால் தான் இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்காந்து இன்னைக்கு இந்த செஷனை வந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. இஃப் நாட் இந்த செஷனே நம்ம வந்து நடத்த மாட்டோம். ஸோ திஸ் இஸ் லைக் அ நீட் ஆஃப் த அவர். ஸோ நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்ம we used to work with humans, we used to rely on humans, we used to என்ன சொல்றது, நம்ம ஒரு பிஸ்னஸ் நடக்கணும்னாலும் நம்மளோட ஒரு ஒர்க் நடக்கணும்னாலும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு மனுஷனை ரிலை பண்ணிட்டு இருந்தோம். மனுஷன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி மனுஷன் வந்து he will accomplish the job. நம்ம என்ன பண்ணுவோம்னா மனுஷன்ட்ட போய் ஜாபை கொடுப்போம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான், நீ இதை தான் பண்ணணும், உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு ஆளை ஹையர் பண்ணி தென் அவருக்கு வந்து வேலையை கொடுப்போம். he will finish the job. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் சடன்லி ஒரு நாள் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று மார்க்கெட்ல ரிலீஸ் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி நிறைய அதர் LLM மாடல்ஸும் ரிலீஸ் ஆச்சு. LLM அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஐ ஃபீல் இஸ் சோ குட். ஏன்னா ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று நடந்திருக்குது ஜஸ்ட் 2 days பிஃபோர். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து June 12, பட் 2 days பிஃபோர் வேர்ல்ட் வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒன்று ஆப்பிள் நடத்தினாங்க. ஸோ ஆப்பிள்ஸ் வேர்ல்ட் வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது இஸ் அ பிக் திங். எவ்ரி வருஷம் அவங்க வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல, சாஃப்ட்வேர் லெவல்ல என்னென்னலாம் வந்து புது சேஞ்சஸை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க, புது ஃபீச்சர்ஸ் என்னென்ன வருது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயா இருக்கட்டும் அல்லது அவங்களோட APIல, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ல. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐஃபோனுக்கு ஆப் எழுதுறேன் அப்படின்னா எவ்ரி வருஷம் வந்து புது iOS வருது, புது ஐபோன் வருது, அது கூட புது ஃபீச்சர்ஸ் வருதுன்னா அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நான் எப்படி பெட்டரா ஆப் எழுத முடியும், அந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி நான் என்னென்னலாம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்றது தான் வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து வருஷம் நடக்கும். ஸோ இதுல என்ன ஒரு புது விஷயம் நடந்தது அப்படின்னா, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு வருஷமும் இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஏஐக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆப்பிள் அந்த ஏஐ ரேஸ்ல வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. பட் ஆப்பிள் ஏஐ ரேஸ்ல இல்லாததால இப்படி ஒரு அடி எல்லாத்தையும் அடிக்கிறாங்களா அல்லது வாட் இஸ் இட் அப்படின்றத நான் உங்க டெசிஷனுக்கு விடுறேன். பட் இது வந்து ஒரு சூப்பரான அண்ட் நம்ம எல்லாருமே ஏஐன்னு ஓடிட்டு இருக்கிற டைம்ல ரியாலிட்டி என்னன்னு அப்படி உடனே இப்படி தட்டி ஒரு செகண்ட் நில்ல, இதுதான் ரியாலிட்டின்னு காட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஸோ முதல்ல அந்த சம்பவத்தில் ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து சாட் ஜிபிடி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ நான் வந்து இந்த
எக்ஸாம்பிள்ல when I say chat GPT you think it has LLM. அது யாரா வேணா இருக்கலாம், அது வந்து எந்த LLM வேணா இருக்கலாம். ஸோ நான் chat GPT அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இமேஜின் பண்றது இஸ் ஆல் LLM. அது கூகுள் ஜெமினியா இருக்கலாம், நான் எதை வேணாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே LLM தான். chat GPT is the product, OpenAI is the company. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நிறைய LLM மாடல்ஸ் விடுது. பட் நம்ம ஏன் chat GPT-யை வச்சு OpenAI வச்சு நம்ம போறோம் அப்படின்னா ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சும்மா கண்ட மாடலை நான் உள்ள எடுத்துட்டு வர விரும்பல. எவ்ரிபடி யூனோ கேன் ஈஸிலி ஃபாலோ. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் the terms and the jargons used in OpenAI எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரீசனபிளா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ ப்ரிஃபர் டு கோ வித் திஸ். ஸோ உங்களுக்கும் சாட் ஜிபிடி அக்கௌண்ட் உங்களுக்கு தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு பை சாட் ஜிபிடி. ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னா யூ மே கோ டு திஸ் வெப்சைட் platform.openai.com. அது உள்ள போயிட்டு நீங்கள் ப்ராபப்ளி இங்கே you may need to add your billing ஒரு $5 நீங்க வந்து you need to top up so that you can explore the world of AI. ஏன்னா ஃப்ரீ டயர் யாரும் கொடுக்கறது இல்ல. மினிமம் ஒரு $5 ஆகுது நீங்க இதுல போய் ரீசார்ஜ் பண்ணணும். அதெல்லாம் எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்ப்போம். அது வந்து இஸ் நாட் த ப்ரையாரிட்டி நோ. இது வந்து எங்களோட dashboard that I am showing. So நான் எங்க for SNA as an academy எங்களுக்கு வந்து chat GPT கூட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஐ மீன் OpenAI கூட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு வந்து ஃப்ரீயா டோக்கன்ஸ் தர்றாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரீ, அதாவது நான் வந்து இதை ரீசார்ஜ் பண்ணி பல நாள் ஆகுது. பட் எங்களுக்கு வந்து ஒரு டேக்கு 1 மில்லியன் டோக்கன்ஸ், சாரி 10 மில்லியன் டோக்கன்ஸ் SNAக்கு ஃப்ரீயா தர்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாட் ஜிபிடி வச்சு. பாருங்க, நம்ம கோடரேனா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம லேப்ல இருக்கு. ஸோ ஸ்பாட் குவிஸ் வச்சிருக்கோம், நம்ம ஸ்பாட் குவிஸ் வச்சிருக்கோம். ஸோ ஸ்பாட் குவிஸ், கோடரேனா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தே லேர்ன் நியூ திங்ஸ், தே லேர்ன் டு கோட், தே லேர்ன் அபவுட் டெக்னாலஜிஸ், தே எக்ஸ்ப்ளோர் அபவுட் டெக்னாலஜிஸ், தே எக்ஸ்ப்ளோர் அபவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க், சைபர் செக்யூரிட்டி எல்லாத்த பத்தியும் கத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து AI டூல். ஸோ உங்களில் ஒரு சிலர் SNAல ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. SNAல படிக்காத புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறவங்களும் இருப்பீங்க. So I'm just giving you an idea. So SNA அப்படின்ற அகாடமி வந்து we formed during COVID time. ஸோ கோவிட் டைம்ல வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் ஷேரிங் ஐடியா மாதிரி ஸ்டார்ட் ஆனது. அண்ட் லேட்டர் செல்ஃப்மேட் நிஞ்சா அகாடமின்னு மாறிச்சு. அதுக்கு முழு காரணம் இந்த லேப்ஸ் தான். செல்ஃப்மேட் நிஞ்சா லேப்ஸ் இல்லை அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம அகாடமி வந்து இருக்காது. சாரி, இவன் வேற டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். பட் ஐ ஹோப் ஓகே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா we have lot of features. நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக புரியும். நான் மெயினாக இருக்கிற 2 AI பேஸ்டு ஃபீச்சர்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஸ்பாட் குவிஸ். ஸோ இந்த ஸ்பாட் குவிஸ் வந்து ஜஸ்ட் உள்ள போனால் உங்களுக்கு ஏதோ ஒரு டாபிக் தட் யூ கேன் சூஸ். லெட்ஸ் சே சைபர் செக்யூரிட்டி. அது உள்ள போனால் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். ஆர் யூ கேன் சிம்பிளி கோ லுக் வாட் அதர்ஸ் ஆர் பிளேயிங் அண்ட் யூ கேன் சிம்பிளி பிளே எ குவிஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். 3 டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். எந்த டிஃபிகல்ட்டி லெவலில் நீங்கள் வந்து விளையாடணும்னு நினைக்கிறீங்க அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் யூ கேன் பிளே. ஸோ இது ஒரு ஃபீச்சர். இன்னொன்று கோடரேனா. கோடரேனா அப்படின்றது அதே மாதிரி AI வில் ஜென்ரேட் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் போய் சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ண ஏதோ ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சம்திங் ஈஸி. ஓகே. ஸோ இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண ப்ராப்ளம். நம்ம இதெல்லாம் பார்க்க போறது இல்லை. நான் உங்களுக்கு இதுக்கு என்ன ஐடியா கொடுக்குறேன்னா ஏஐயால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது. பேசிக்கா நாங்கள் வாத்தியாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். செல்ஃப்மேட் நிஞ்சா அகாடமி உள்ள வாத்தியார் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கோடிங் கத்துக்கணுமா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இருக்கா, ஹோம்ஒர்க் தரணுமா, ஹோம்ஒர்க் வெரிஃபை பண்ணணுமா, வாத்தியார் தேவையில்லை. யூ see the idea. ஏஐ இன்னைக்கு வரதால நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து இது என்னன்னு புரியல, இது நான் எழுதின கோடு உங்களுக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஷோயிங் யூ என்னென்ன மாதிரி எல்லாம் நம்மளுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அஸ் செல்ஃப்மேட் நிஞ்சா அகாடமிக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது, அங்க இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவோம். தென் வி வில் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின், உங்களுக்கு இது புரியணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கோடிங் ப்ராப்ளம். ஏன்னா இந்த பர்டிகுலர் மாஸ்டர் ஏஜென்ட் கோர்ஸ் இஸ் ஃபார் நான் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு பி அ ப்ரோக்ராமர். ஓகே. ஸோ நம்ம கிளாஸும் அப்படிதான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு காட்டுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாத்தியார் வேணும். ஆனா வாத்தியாரே இல்லாம எப்படி ஒரு ஏஐயால இந்த வேலையை பண்ண முடியுதுன்னு காட்ட போறேன். ஸோ எங்களுக்குள்ள ஒரு ஃபீச்சர் இருக்கு, இது பேர் கோட் AI. ஆல்ரெடி இதுகிட்ட கேட்டிருக்கேன் போல நிறையா. ப்ராப்ளி நான் வந்து வேற ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணதுலேயே வேற ஒன்று போகிறேன். இது ஓகே. இது ஜஸ்ட் ஒரு ஃபிபனாசி சீக்வன்ஸ் வேலிடேட்டர். ஸோ இதுக்கும் இதையும் நான் முடிச்சிட்டேன். இதெல்லாம் நான் சும்மா போர் அடிக்கிறப்ப ஐ பிளே
ஜஸ்ட் டு ரீசார்ஜ் மை பிரெயின் அந்த மாதிரி. ஸோ இது உள்ள வந்து கோட் ஏஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் போயிட்டு இந்த கோட் ஏஐ அன்லாக் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, நம்ம வாத்தியார்கிட்ட போய் கேட்டால் 2 தடவை கேட்டால் 3வது தடவை கேட்டால் திட்டுவாங்க, 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஹேப்பன், சம்டைம்ஸ் நமக்கு போய் கேட்க கூச்சமாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம். we don't know, right? So self learning அப்படின்ற விஷயத்தை ஏஐ எப்படி ப்ரமோட் பண்ணுது? சிம்பிளா நான் போயிட்டு explain about this problem and guide me அப்படின்னு நான் இதுகிட்ட கேட்குறேன். அது சிம்பிளா அந்த ப்ராப்ளம் என்ன, கொஸ்டின் என்ன அப்படின்றத வந்து எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஐ கேன் ஆஸ்க் இட் n number of questions until it teaches me. அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்க இதே கேள்வியை போய் சாட் ஜிபிடி கேட்டா அது உங்களுக்கு பதில கொடுக்கும். இதே கேள்வியை போய் நீங்க சாட் ஜிபிடி கேட்டா அது உங்களுக்கு பதில கொடுக்கும். ஆனா இங்க அதை எப்படி நீ அப்ரோச் பண்றதுன்னு சொல்லுது. ஸோ ஒரு ஏஐ எப்படி வேணா பயன்படுத்தலாம். நீங்க டைரக்டா அதுக்கு போய் ஆன்சரை கொடு அப்படின்னா கொடுக்கும். அதை நீங்க எப்படி எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொன்னா சொல்லித்தரும். ஸோ இந்த இடத்துல நான் ஏஐன்னு சொல்றதை தாண்டி நம்ம வந்து இது ஒரு என்டிட்டியா பார்ப்போம். இட் இஸ் அன் என்டிட்டி. நம்ம ஒரு ஏஐன்னு சொல்றது, ஏஐ இஸ் அன் என்டிட்டி. ஸோ நம்மள மாதிரி அதுவும் ஒரு என்டிட்டி. an entity can perform tasks, an entity can think, an entity. அப்படி யோசிங்க. நம்ம வந்து ஜஸ்ட் டு பி ஒரு சைக்கிக்கா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 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 சூப்பர் கான்சியஸ்னஸ் மாதிரி ஒரு என்டிட்டின்னு வச்சுப்போம். ஸோ ஓகே, இட் இஸ் நாட் தட் வி நோ. அது ஒரு ஜஸ்ட் ஒரு வெக்டர் மாடல் இன் 3D ஸ்பேஸ், அவ்வளோதானே. பட் இட்ஸ் நாட் தட். நம்ம அது ஒரு மனுஷனா பார்ப்போம். ஓகேவா? ஒரு மனுஷ மாதிரியே அதை ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா this will help you talk to the AI in a better way. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படியே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை சாட் பண்ற மாதிரி ஏஐ கூட சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூ கேன் டூ பெட்டர் இஃப் யூ நோ வாட் யூ ஆர் டீலிங் வித். அந்த என்டிட்டிக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, அந்த என்டிட்டியோட கேப்பபிலிட்டி என்ன, அதால என்னென்னலாம் பண்ண முடியும் நமக்கு தெரிஞ்சா we can deal with it better. கரெக்டா? ஸோ இது நாங்க உருவாக்குன ஒரு ப்ராடக்ட். நாங்க ஏஐ வச்சு உருவாக்குன ப்ராடக்ட். எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோடிங்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து கத்துக்கிறது அப்படின்றத சொல்லி தர்றதுக்காக. ஸோ கோடிங் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி டெக்னாலஜிஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக குவிஸ் கிரியேட் பண்ணோம். லெட்ஸ் கோ அண்ட் see what Apple said and what everybody else is doing. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சாட் ஜிபிடி தெரியும். நான் வந்து ஜஸ்ட் ஃபார் அவர் சேக் சாட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷன் போய்க்கிறேன். இது நீங்க எல்லாருமே பண்ணலாம். சாட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு கேள்வி அதுகிட்ட கேட்க போறேன். ஓகேவா? நான் அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கும் தென் ஆப்பிள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க 2 days முன்னாடி. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, த இல்யூஷன் ஆஃப் திங்கிங். அதை கூகுள்ல போட்டீங்கன்னாவே த இல்யூஷன் ஆஃப் திங்கிங், இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை கூகுளில் போட்டீங்கன்னாவே த ஃபர்ஸ்ட் லிங்க் வில் கம். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கும். ஆப்பிளோட மிஷின் லேர்னிங் வெப்சைட் உள்ள போவீங்க, அது உள்ள ஒரு பேப்பர் இருக்கும். அதில் வியூ பப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் யூ டு அ பேப்பர். ஸோ இது இஸ் அ பிட் அட்வான்ஸ்டா உங்களுக்கு பார்த்த உடனே ஃபீல் ஆகலாம், பட் அது அவ்வளோ அட்வான்ஸ்டு இல்லை. கதை மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உங்களுக்கு வந்து யூ மே ஹாவ் ஹர்ட் ஆஃப் திஸ் திங் கால்ட், இதை பாருங்க, இதெல்லாம் வந்து சிம்பிள் கேம்ஸ். டவர் ஆஃப் ஹானாய்ன்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருக்கலாம். அதெல்லாம் ஸ்மால் கேம். ஓகேவா? இந்த ஸ்மால் கேம்ஸுக்கு ஒரு மாடலும் சாட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப் சீக்கா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத ஆப்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த இல்யூஷன் ஆஃப் திங்கிங்கை பத்தி யூடியூப்ல தேடினீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ டு யூடியூப் அண்ட் செக் ஃபார் இல்யூஷன் ஆஃப் திங்கிங். கண்டிப்பா பாருங்க, நிறைய பேர் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரீசன்ட் நியூஸ், 1 day ago, 21 hours ago, 4 days agoவே வந்துருச்சா? கரெக்ட், அப்ப இருந்தே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூ குட் சி. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, எந்த ஒரு ஏஐயும் நம்ம இன்னைக்கு ஏஐன்னு சொல்ற எதுவுமே ஏஐ இல்லை. அதெல்லாம் ஒரு சூப்பரான பேட்டர்ன் மேட்சிங் மெஷின். அதுங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி பதில் சொல்லும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல காம்ப்ளெக்சிட்டி கூடுச்சுன்னா அதால பதில் சொல்ல முடியாது. ஸோ அதை அவங்க எதை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டவர் ஆஃப் ஹானாய்ன்ற ஒரு ப்ராப்ளமை வச்சு. ஸோ இது ஏன் நான் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறேன் அப்படின்னா, நம்ம வந்து we sometimes over exaggerate what AI can do.
We sometimes over believe what AI can do. We sometimes over commit what AI can do. So ஒரு ஏஐயால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, அதனோட லிமிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரியாலிட்டி செக்கா இதை வச்சுக்கோங்க. ஏஐ அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறதும், ஏஐ யோசிக்குது, ஏஐ யோசிச்சு பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறத பிரேக் பண்ணதுதான் இந்த பேப்பரோட நோக்கமே. சோ இத பாருங்க, இது ஒரு சிம்பிள் கிராஃப். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. நான் அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்பர் ஆஃப் டிஸ்க், அந்த டவர் ஆஃப் ஹெனாய் ப்ராப்ளம்ல நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் இருக்கும். அந்த டிஸ்கை வந்து மூவ் பண்றது தான் கேமே. உங்களுக்கு அந்த கேம் என்னன்னு தெரியலன்னா, யூடியூப்ல இப்போ வீடியோவை வென் யூ ஆர் வாட்சிங் அஸ் வீடியோ, இப்போ இல்லை, அதை பாஸ் பண்ணிட்டு போய் யூடியூப்ல பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த டவர் ஆஃப் ஹெனாய் ப்ராப்ளம்ல வந்துட்டு வி நீட் டு மூவ் த டிஸ்க்ஸ். ஓகேவா? அதை கரெக்டான ஆர்டர்ல, அதான் வந்து கேமே. இதை ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுச்சுன்னா இப்படி பண்ணிடும், irrespective of the number of disks. ஓகேவா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு இன்னைக்கு, ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், மெனக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் ஏஐ கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? சோ இதுதான், எந்த ப்ராப்ளம் ஏஐ கிட்ட கொடுக்கணும், எதை ஏஐ கிட்ட கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இது இருக்கும். கவனிங்க. சோ இந்த டவர் ஆஃப் ஹெனாய் ப்ராப்ளம்ல வெறும் 3 டிஸ்க் 4 டிஸ்க் இருக்கும்போது the model, Claude model யூஸ் பண்ணிருக்காங்க, was able to easily solve. நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் அதிகமாக அது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக அது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அட் ஒன் பாயிண்ட் அது எஃபர்ட்டே போடாம ஃபெயில் ஆகுது. அதாவது அது ஃபெயில் அப்படின்னு சொல்றது, அது எஃபர்ட்டே போடாம ஃபெயில் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? அது நாட் ஜஸ்ட் ஒன் மாடல், டீப் சீக்கும் அப்படிதான் இருக்குது. அவங்க என்னென்னலாம் டீப் சீக்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஏஐல, O3ல எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த கம்பேரிஷன் பாத்தீங்கன்னா டீப் சீக்கோட மட்டும்தான். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல they'll பிரேக், அந்த காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்ல அந்த மாடலால அதுக்கு மேல யோசிக்கவே முடியாது. அதாவது நம்மளும் அதுவும் மனுஷ மாதிரி தான். இப்ப ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அதுவும் மனுஷ மாதிரி தான். எகைன் இது ஒரு ரியாலிட்டி செக். ஓகே, நம்ம வந்து மனுஷ மாதிரி அது யோசிக்குதான்னு கேட்டா இல்ல, ஆனா அது மனுஷ மாதிரி. ஏன் நம்ம அதை மனுஷ மாதிரின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏஐ எல்லாமே நம்மளோட மண்டை உள்ள, நம்மளோட பிரெயின் உள்ள நம்ம நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுதோ அதை மிமிக் பண்ணி தான் வேலை செய்யுது. ஸோ நம்மளோட நியூரான்ஸ் எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்குதோ, நம்ம மைண்ட்ல எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் பேட்டர்ன்ஸாக நம்ம மைண்ட்ல பதியுதோ, ஸோ எப்படி வந்து நம்மளோட பிக்சர்ஸ் ஆர் வாட்எவர் நம்ம மனுஷன் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பொருளை ரெக்கக்னைஸ் பண்றோம். இது பார்த்த உடனே எனக்கு ஏன் இது மவுஸ் அப்படின்னு தெரியுது. ஏன்னா என் வாழ்க்கையில பல விதமான மவுஸை பார்த்துருப்பேன். கரெக்டா? என் வாழ்க்கையில நான் பல விதமான மவுஸை பார்த்துருப்பேன். ஸோ இதை பார்த்தாவே இது ஒரு ரிமோட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாழ்க்கையில பல விதமான ரிமோட்டை பார்த்துருப்பேன். கரெக்டா? ஸோ ஒரு மாடல் அப்படிதான் ட்ரெயின் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட நியூரான்ஸ்ல வந்து பேட்டர்ன்ஸா அது பதிய we will learn, oh இதுதான் this is what it is, we know இது இந்த கலர். ஸோ அப்படிதான் we learn as a human. நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல தான் கத்துக்கிறோம். கரெக்டா? அந்த மாதிரி தான் ஏஐயும் கத்துக்குது. ஸோ அதே மாதிரி யோசிங்க, இப்போ என்கிட்ட சடனா நீங்க கொண்டு வந்து ஒரு 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 1000 நம்பர்ஸை கொடுத்து இதை வந்து எனக்கு மைண்ட்லயே வந்து நீ ஆட் பண்ணி சொல்லு அப்படின்னா என்னால பண்ண முடியுமா? ஒரு மனுஷனால முடியாது. ஓகேவா? ஏன் ஒரு மனுஷனால முடியாது அப்படின்னா, அவ்வளவு விஷயத்தை என் மண்டைக்குள்ள போட்டு என்னால யோசிக்க முடியாது. ப்ராப்ளி நான் எஃபர்ட் எடுத்தா பண்ணலாம், ஆனா நான் என்ன பண்ணலாம், ஆஸ் அ ஹியூமன் ஐ ஹாவ் அ ஃப்ரீடம் டு கோ யூஸ் அ டூல். எனக்கு ஒரு டூல், நான் ஒரு கால்குலேட்டர் கூட நான் பண்ணி தர்றேன்னு நம்ம சொல்லலாம். யூ கெட் த பாயிண்ட், ரைட்? ஒரு கால்குலேட்டர் கூட என்கிட்ட நான் வந்து அதை பண்ணி தர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் கூட நான் பண்ணி தர்றேன், நான் ஒரு ப்ரோக்ராமரா இருந்தா எனக்கு ஒரு பைத்தன் ஷெல்ல கொடுறா, உனக்கு எத்தனை நம்பரா இருந்தாலும் நான் ஆட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஆர் ஆல் த டூல்ஸ் a particular entity has access to. இப்போ நானும் ஒரு என்டிட்டி, என்கிட்ட நிறைய டூல் இருக்கு. என்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, அதனால நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட கேமரா இருக்கு, அதனால நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய டூல் இருக்கு. ஐ புட் ஆல் தீஸ் டூல்ஸ் டு யூஸ் ஸோ தட் இந்த டூல்ஸ் எல்லாம் எனக்காக வேலை செய்யுது. அந்த டூல்ஸை நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி ஐ வில் பி ஏபிள் டு டேக் டெசிஷன். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயம் தான் இஸ் த பேஸ் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்றதோட பேஸே இதுதான். இந்த இடத்துல ஒரு இடத்துல எல்லா மாடலுமே ஃபெயில் ஆகுது பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா தெரியும். இங்க பாருங்க, என்ன O3 மினி எங்க ஃபெயில் ஆகுது. எல்லா மாடலும் ஒரு காம்ப்ளெக்சிட்டியில ஃபெயில் ஆகுது.
ஒரு சர்டைன் இடத்துக்கு மேல சர்டைன் அமௌண்ட்டுக்கு மேல காம்ப்ளெக்சிட்டி இருந்ததுன்னா வாட் எவர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இட் மே பி, ஓகேவா? நீங்க வந்து அதாவது நாங்க டீல் பண்ற ப்ராப்ளம் எல்லாம் சோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ப்ராபப்ளி நீங்க வந்து உங்க லைஃப்ல எழுதின ப்ராம்ப்டே ஒரு 5 லைன் 10 லைன் தான் மேக்ஸிமம் ப்ராம்ப்ட் எழுதிருப்பீங்க ப்ராபப்ளி, ஓகேவா? பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நான் வந்து நம்ம லேப்ஸோட இந்த ஸ்பாட் குவிஸை காட்டிட்டு இருந்தேன்ல. ஸோ இது ஜஸ்ட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு போயிட்டு ஒரு குவிஸ் நீங்க கேட்குறீங்கன்னா இட் வில் சிம்பிளி ஜெனரேட் அ குவிஸ். ஈஸி குவிஸ் சும்மா ஜென்ரேட் பண்றேன். ஸோ இட் வில் சிம்பிளி ஜென்ரேட் அ குவிஸ். அந்த குவிஸை போய் நான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நான் எவ்வளவு லைன் ப்ராம்ப்ட் எழுதியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ராப்ளி SNA ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 400-500 லைன் இருக்கும் இந்த ப்ராம்ப்ட். இது ஒரு குவிஸ், ஒரு சிம்பிள் குவிஸ் அது ஜென்ரேட் பண்றதுக்கு 400 லைன் 500 லைன் நான் ப்ராம்ப்ட் எழுதி இருக்கணும். ஸோ இது எப்படின்னா எண்ட் ஆஃப் த டே இது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஆளை ஹையர் பண்றேன், அந்த ஆள்கிட்ட நான் ஒரு வேலையை கொடுக்குறேன், அந்த வேலையை வந்து அந்த ஆள் வந்து ஒழுங்கா செய்யல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த ஆள்கிட்ட நான் எப்படி வேலை ஒழுங்கா செய்யறதுன்னு சொல்லாததுதான் காரணமா இருக்கும். கரெக்டா? எஸ், ஐம் ஹையரிங் அ பர்சன். அந்த பர்சனுக்கு நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அந்த பர்சனுக்கு அந்த ஒர்க்கை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து எல்லா ட்ரைனிங்கும் நான் கொடுத்துட்டேன். அப்புறமா அந்த ஒர்க் அந்த பர்சன்ட்ட கொடுத்தா அந்த பர்சன் வில் ஆப்வியஸ்லி ஃபினிஷ் த ஜாப் வித்தவுட் எனி ஸ்ட்ரகிள்ஸ். கரெக்டா? ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம். he knows இதுதான் ப்ராப்ளம், இதை தான் நான் டீல் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா இருக்குது. அதனால he is able to solve it very easily. ஓகேவா? இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு குவிஸ். இந்த குவிஸ்ல இந்த மாதிரி இது வரும், நீங்க போகலாம், பதில் சொல்லலாம், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லலாம், ஸ்கோர் பண்ணும். இதனோட கரெக்ட்னஸ் பார்க்கல, ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஹவு த திங் ஒர்க்ஸ். ஓகே, நான் ஒரு ப்ரோக்ராமர், ஸோ என்னால் இவ்வளவு பெரிய ப்ராம்ப்டா அடிக்க முடியுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஹவு திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு. ஸோ ஆஸ் அ நான் ப்ரோக்ராமர் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா போதும். அதாவது எப்படி என்னோட ஏஐக்கு நான் வேலையை கொடுக்க போறேன், எவ்வளவு தெளிவா அதுக்கு நான் என்னோட வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். இது ரெண்டு தான் வந்து முக்கியம். அதை இன்னும் எப்படி வந்து டெக்னிக்கலா அக்யூரேட்டா நம்ம பார்க்க போறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ என்னோட ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபார் த இந்த குவிஸ் ஃபீச்சர் நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஒரு குவிஸ் அது ஜென்ரேட் பண்றதுக்கு வாட் இட் டேக்ஸ் அப்படின்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் அந்த குவிஸோட ப்ராம்ப்ட். எத்தனை லைன் எழுதியிருக்கேன் பாருங்க. நீ இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது இன்னும் வரும். இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராம்ப்ட் தான். இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இது ஒரு போர்ஷன்ல இருக்கும், இது ஒரு போர்ஷன்ல இருக்கும், ரீவொர்க்கிங் ஒரு போர்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு போர்ஷன்ல இருக்கும். நாங்க அதை உடச்சு வச்சிருக்கோம். பட் ஃபார் யுவர் ஐடியா இதுதான் ஒரு மெயின் ப்ராம்ப்ட். ஓகேவா? சோ இந்த ப்ராம்ப்டை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு சொல்ற மாதிரி. ஒரு மனுஷன்ட்ட இவ்வளவு பெருசு எழுதி கொடுத்து அவன் நீ படிடா அப்படின்னு சொன்னா அவன் படிப்பானான்னு கேட்டா மாட்டான். மனுஷன் வாய்ப்பே இல்லை. இத்தனை விஷயத்தையும் படிச்சு மைண்ட்ல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி he will do a job ஆன்னு கேட்டா கிடையாது. சோ இன்னைக்கு உலகம் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, உங்களால தெளிவா உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்த உங்களால வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னா ஒரு மனுஷனோட பெட்டரா ஒரு ஏஐயால அந்த விஷயத்த பண்ணி தர முடியும். அவ்வளவுதான். திஸ் இஸ் த திங். ஆனா இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த ஏஐட்ட கேள்வி கேட்கறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராம்ப்ட் பண்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டெவலப்பரா நான் ப்ராம்ப்ட் பண்றேன்னா நான் இவ்வளவு பெரிய ப்ராம்ப்ட் எழுதி நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னு நான் வந்துட்டு சொல்ல முடியும். ஓகே, ஜஸ்ட் ஒரு டேக் டைம் அண்ட் சி. நீ வந்து எனக்கு ரிப்ளை இப்படிதான் கொடுக்கணும், இது பண்ணணும், இப்படி பண்ணு, டாபிக் இது இப்படி கொடு. ஸோ எத்தனை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஈஸி டிஃபிகல்ட்டியா இருந்தா இப்படி பண்ணு, நார்மல் டிஃபிகல்ட்டியா இருந்தா இப்படி கேள்வி கேளு, ஹார்ட் டிஃபிகல்ட்டியா இருந்தா இப்படி கேள்வி கேளு, இந்த மாதிரி ஏபிசிடி நம்பர் எல்லாம் போடாத. இது வந்து ஒரு நாள்ல நான் எழுதின ப்ராம்ப்டான்னு கேட்டா கிடையாது. It is not a prompt that I wrote and set, that I sat and wrote in one day. கிடையாது. நான் ஒரு நாள் எழுதின ப்ராம்ப்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் எழுதியிருப்பேன், அப்புறம் அந்த மாடல் கொஞ்சம் கேனத்தனமா பிஹேவ் பண்ணும். ஓ நீ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற, இப்படி பண்ணாதன்னு அடுத்த நாள் வந்து சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் அப்சர்வ் பண்ணுவேன், ஓ இப்படி எல்லாம் நீ பண்ற. So it is a continuous process. So ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து அந்த ப்ராம்ப்ட் ஒழுங்கா வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம இவ்வளவு பெரிய ப்ராம்ப்ட் எழுதுவோமான்னு கேட்டா
at the end of this course, yes, obviously, but when we get started, we will start small. ஓகேவா, கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் என்னென்னலாம் பாசிபிள் இதை வச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கோடு வச்சு நாங்க பண்ணது. இதெல்லாம் கோடு இல்லாமே நீங்க பண்ணலாம். அதுதான் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த ப்ராம்ப்டோட என்ன சொல்றது, தெளிவு எப்படி இருக்கணும்ன்றத உங்களுக்கு தெரியணும். அதை தான் நம்ம இங்க கத்துக்க போறோம். எண்ட் ஆஃப் த டே we are going to learn prompt engineering. இந்த மாதிரி எப்படி ப்ராம்ப்ட் நீங்க எழுதுறது for your own purpose அப்படின்றத கத்துக்கிறது தான் the main thing. அதுதான் prompt engineering. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தது அதுதான். prompt engineering அப்படின்றது எப்படி இந்த மாதிரியான ப்ராம்ப்டை எழுதி உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்த ஏஐ இருந்து வாங்குறது. நமக்கு ஒன்று வேணும், எனக்கு எக்ஸாக்டா இதுதான் வேணும், அதுல ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது, அந்த எக்ஸாக்டா எனக்கு என்ன வேணும்ன்றத எப்படி ஏஐட்ட கேட்டு நம்ம வாங்குறது. That skill is called prompt engineering. அந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால எங்க வேணா போய் பொழைச்சிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஏஐ ஃபர்ஸ்டா மாறிட்டு இருக்காங்க. ஏஐக்கு லிமிடேஷன் இருக்குதுன்றது உண்மைதான். ஏஐயால காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாதுன்றது உண்மைதான். ஆனா if you give better tools to AI, it can do just like a human. புரியுதா? ஹியூமனும் மனுஷனும் மிஸ்டேக் பண்ணுவான். மனுஷனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதால வந்து யோசிக்க முடியாது. மனுஷனே கேனத்தனமா தான் யோசிக்கிறான் சம்டைம்ஸ். ஸோ மனுஷன் கரெக்டான டூல் இருந்தா கரெக்டான வேலையை பண்ணுவான். இதெல்லாம் பாருங்களேன், சிமிலர். ஏஐயும் இதுவும் அப்படிதான். ஆனா உண்மையிலேயே அது யோசிக்குதான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும், இத்தனை சிமிலாரிட்டி இருக்கு, அப்ப ஏஐயும் மனுஷ மாதிரி தானே நீங்க யோசிக்கலாம். அதை உடைக்கிறது தான் இந்த பேப்பர். ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றதை விட யூடியூப்ல நிறைய கதை இருக்கும். நீங்க பொறுமையா போய் அந்த கதையெல்லாம் கேளுங்க. ஓகேவா? நிறைய பேர் ஒரு மாதிரி கதை சொல்லி இருப்பாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேளுங்க. ஓகேவா? இந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ 3 minutes. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வேணா இப்போ நம்ம we can watch it together. You thought Apple was late to the party. Turns out they உங்களுக்கு இந்த ஆடியோ just walked in with. Just tell me. ஆடிபிளா இருக்கா மக்களே? இப்போ ஆடிபிளா இல்ல. You thought Apple was late to the AI party. Turns out கேக்கல. ஓகே. they just walked in without an invite, dropped the mic and made. Yes bro, இப்போ கேக்குது. Okay. Just 3 minutes. Let's watch it together. You thought Apple was late to the AI party? Turns out they just walked in without an invite, dropped the mic and made everyone question the entire premise of today's AI. Because Apple just released a research paper that says all these fancy reasoning models, Claude, DeepSeek, O3 Mini, they're not really reasoning. They're just excellent at pretending. That's like saying a Salman Khan movie is subtle. Well, it's all action and zero logic. Now, Gary Marcus and Subbarao Kambapati are all smiling. Let's break it down. Apple's ML scientists created a clean slate. No contaminated math datasets, no biased benchmarks, just pure logic puzzles. Tower of Hanoi, river crossing, blocks world. They made the puzzles harder step by step and fed them to today's best reasoning AIs. What happened? Truth bomb number 1. Every model fails eventually. Once the puzzles hit a certain level of complexity, accuracy drops to 0. No matter how smart the model is. Truth bomb number 2. They think less when it gets harder. The moment puzzles get tough, these models stop trying. Literally. They use fewer tokens. It's like giving up halfway. Real thinkers don't flinch when it gets tough. So நம்மலாம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், ஏஐ வந்து ஃபெட்டிக் ஆகாது, எவ்வளவு வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா வேலை செய்யும், அந்த டயர்டா, அந்த அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல காம்ப்ளெக்சிட்டி இருந்தா மனுஷன் எப்படி என்னடா இத்தனை வேலை இருக்குதுன்னு எந்த வேலையுமே செய்யாம இருப்போம். நமக்கு ஒரு 10 வேலை இருக்கு, திடீர்னு அந்த 10 வேலை 20 வேலை ஆகுதுன்னா
நம்ம ஓவரா டென்ஷன் ஆகி மண்டையில போட்டு எந்த வேலையுமே பண்ணாம இருப்போம் தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுதான் ஏஐக்கும். ஸோ இட்ஸ் லைக் வி ஆர் ஐடென்டிஃபைங் நியூ டிசீசஸ் இன் ஏஐ. ஓ இப்படி எல்லாம் பண்ணுது ஏஐ. நாட் டிசீசஸ் பர் சே, just a new way of understanding how these models work. These AIs do. Truth bomb number 3. There's a sweet spot and a cliff. Easy, regular LLMs win. Medium, thinking models shine. Hard, everyone nosedives. So much for super intelligence. Truth bomb number 4. Instructions don't help even when the exact solution algorithm was spelled out. The model still failed at the same complexity point. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம், ஓகே, அந்த ப்ராப்ளம்க்கு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க. அந்த ஏஐக்கு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனையே கொடுத்து, இப்படிதான் நீ சால்வ் பண்ணணும்னு சொல்யூஷனே கொடுத்தும் இட் இஸ் ஃபெயிலிங். ஏன் அப்படின்னா இட் இஸ் கிவிங் அப். ஓகேவா? அது ஏன்? அது நாட் ஜஸ்ட் ஒன் மாடல். இது ஓப்பன்ஏஐல மட்டும் நடக்கல, கிளாட்ல நடக்குது, டீப்சீக்ல நடக்குது, ஜெமினைல நடக்குது, எவ்ரி மாடல் இன் எக்ஸிஸ்டன்ஸ் டுடேல நடக்குது. இது வந்து நமக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. இதனால நமக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. நம்ம எப்படி ஏஐ படிக்கிறோமோ அது அப்படியே தான் படிக்க போறோம். நம்ம எப்படி ஏஐ கத்துக்கிறோமோ அப்படிதான் கத்துக்க போறோம். நம்ம எப்படி அதுக்கான டூல்ஸோ எல்லாத்தையும் பண்றோமோ அது தெரிஞ்சுக்க போறோம். ஆன் டாப் ஆஃப் இட், அது வந்து ஒன்றும் ஒரு சூப்பர் மேட்டர் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ டூல் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான் அப்ஜெக்டிவ். ஸோ இன்னைக்கு ஏஐன்றது என்னன்னா, நமக்கு எப்படி நிறைய டூல் இருக்கு. எனக்கு என்கிட்ட ஒரு மைக் இருக்கு, அதனால நான் பேசுறேன். என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு, அதனால நீங்க என்ன பாக்குறீங்க. அந்த மாதிரி ஏஐ அப்படின்றது இஸ் ஜஸ்ட் அ டூல், நத்திங் மோர் தேன் தட். ஓகேவா? ஸோ ஏஐக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது, அதுக்கு உணர்வுகள் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ 3D மாடல். ஒரு பாயிண்ட்ல அதுவும் ஃபெயில் ஆகும். அதுக்கு மெமரியும் ரேமும் இருக்கிற வரைக்கும் தான் அதால ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் அதுக்கு இருக்கு. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஏஐயால எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட் டஸ் நாட். அதால பண்ண முடியாது. இட் கேனாட், ப்ராபபிலி டஸ் நாட், இட் கேனாட். அதுதான் ஏன் ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வாட்சிங். That's not reasoning. That's parroting. And this Polly didn't even ask for a cracker. Truth bomb number 5. Reasoning is inconsistent. Some models solved 100-step puzzles, well, then failed at 5-step puzzles. That's not intelligence. That's memorization. The bottom line, what we are calling AI reasoning today is just a well-dressed illusion. A high-speed, high-confidence pattern matcher. Not என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஸோ எப்படி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்பிட் அவுட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி தான் சாட் ஜிபிடியும், அந்த மாதிரி தான் எல்லா ஏஐ மாடல்ஸும். அது வந்து ஜஸ்ட் யூனோ என்ன சொல்றது, இன்ஃபர்மேஷனை தான் ஸ்பிட் அவுட் பண்ணுது. அதுக்கு என்ன தெரியுதோ அதை ஸ்பிட் அவுட் பண்ணுது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அதுக்கு இட் டஸ் நாட் நோ எனிதிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓகே, அண்ட் தென் அவங்க ரீசனிங் அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து தென் தே செட் ஹை லோ அப்படின்லாம் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்றேன். நிறைய விதமான மாடல் இருக்கு. ஒரு மாடல் ஒரு விதமான எஃபர்ட் போட்டு யோசிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பெய்ட் சாட் ஜிபிடி வெர்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா GPT 4o இருக்கு. ஓகேவா? நான் வந்து இந்த 4o கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வியை பாருங்க. அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மாடல் எப்படி யோசிக்கும் அப்படின்றத நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரிஞ்சுக்கலாம். 4oன்றது எல்லாரும் காமனா யூஸ் பண்ற மாடல். நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஹவு மெனி பீ இன் ஸ்ட்ராபெரி? ஓ திருந்திருச்சுது. முன்னாடி என்ன தெரியுமா சொல்லும்? 2 பி இருக்கு அப்படின்னு சொல்லும். நானே காட்டுறேன் அதை. இங்க பாருங்க, கரெக்டா கவுண்ட் பண்ணி 2 பி இருக்குது. ஹவு மெனி பி இன் ஸ்ட்ராபெரின்னு கேட்டா 2 பி. அது ப்ராபபிலி அது லேர்ன் பண்ணுதாட்டு இருக்குது ஒரு மாதிரி. அது ஏன் 2 பின்னா அப்புறமா கவுண்ட் பண்ணி சொல்லுது. ஓ இது ஆர் கரெக்டா சொல்லிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வேற மாடல்கிட்ட கேட்போம். ப்ராபபிலி திஸ் சாட் ஜிபிடி, இதுவும் அதே சொல்லுதான் பார்ப்போம். How many been மாத்திட்டானுங்க. This is a very recent update. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா it was not this தப்பா தான் பதில் சொல்லுச்சு. You see,
சரி, இது என்ன விஷயம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ரியலி கம்ப்யூட்டிங் எனிதிங். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு எல்எல்எம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு கம்ப்யூட்டருக்கும் எல்எல்எம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் will actually compute. LLMs don't compute. நீங்க கேக்குறீங்களா, அது எந்த விதமான கம்ப்யூட்டேஷனுமே பண்ணல. அது கம்ப்யூட் பண்ணி இருந்ததுன்னா அந்த மாதிரி தப்பான பதில் சொல்லி இருக்காது. இது முன்னாடி நான் கேட்டப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், நாட் சோ பேக், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ப்ராபப்ளி நான் ஏன்னா O3 மாடல்ல கேட்டுட்டு இருந்தேன். நான் இப்ப 4O கேட்கலையா நானு? ஓகே, வாட்எவர். சரி, ஸோ இதுல பாருங்க, O4 மினி, O4 மினி ஹைன்னு 2 மாடல் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, O4 மினி வந்து கொஞ்சம் எஃபர்ட் கம்மியா போட்டு யோசிக்கும். O4 மினி ஹை கொஞ்சம் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு யோசிக்கும். இதெல்லாம் பெய்டு மாடல்ஸ். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னொன்னுக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. இப்போ O4 மினியால விஷுவல் ரீசனிங் நல்லா பண்ண முடியும். வெறும் O4ஆல டெக்ஸ்ட் ரீசனிங் சூப்பரா பண்ண முடியும். O3 கேன் டூ காம்ப்ளிகேட்டட் அட்வான்ஸ்ட் ரீசனிங். O4 இஸ் ஃபார் நார்மல். 4.5 இஸ் ஃபார் ரிசர்ச். 4.1 வந்து நம்மளோட லைக் கோடிங் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸுக்கு யூஸ் பண்றோம். SNA உள்ள நாங்க யூஸ் பண்ற விஷயத்துக்குலாம் யூஸ் 4.1. ப்ராப்ளி ஸ்பாட் குவிஸ் எல்லாம் 4.1ல இருக்கும். அப்படியே ஒரு லேர்ன் ஏஐன்னு ஒன்று காட்டினே, அது 4.1ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம லேப்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் 4.1ல இருக்கும். These are all better models. ஓகே, ஸோ இந்த மாடல்ஸுக்கு எப்படி பக்காவா ப்ராம்ப்ட் கொடுக்கறது அப்படின்றது ஒரு சைக்கியான ஸ்கில். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபார் திஸ் இதை தெரிஞ்சுக்காம ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு போறது கம்ப்ளீட்லி பாயிண்ட்லெஸ். ஏன்னா நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட்ன்ற கான்செப்டுக்கே ஏன் போறோம் அப்படின்னா, எங்க அந்த இல்யூஷன் ஆஃப் திங்கிங், அந்த PDF. ஓகே, ஸோ இதுல பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட் ஒன் பாயிண்ட் இவென்ச்சுவலி எல்லா மாடலுமே ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் மனுஷனாலேயே சால்வ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு மனுஷங்கிட்டே கொடுத்தீங்கனாலும் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்ப இந்த ரெட் ஏரியா இருக்குது பாருங்க, வேர் த காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீசஸ். இந்த ரெட் ஏரியா வேர் த காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ், இதெல்லாம் நார்மல் சாட்பாட்டாலே பண்ண முடியும். அப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கான தேவை என்ன? ஏன் எனக்கு வந்து என்னோட சாட் ஜிபிடி இது மட்டும் ஏன் எனக்கு பத்தாது? Why is this not enough? Why do we need AI agent? அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இந்த ரெட் போர்ஷன் தான். இந்த ரெட் போர்ஷன் காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது வெறும் இந்த டவர் ஆஃப் ஹெனாயில ஒரு நம்பர் ஆஃப் இது என்னன்னா டிஸ்க் ரீஅரேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த டிஸ்க் அப்படியே யூ நீட் டு ரீஅரேஞ்ச். அதுதான் ப்ராப்ளம். அது ஒரு சப்ப ப்ராப்ளம். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போய் இந்த என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் கத்துக்கிறவங்க எல்லாம் பேசிக்கா கோடிங் கத்துக்கிறப்ப இந்த கேமை வந்து கோட் அடிச்சு விளாண்டு பார்ப்பாங்க. ஸோ தட் அவங்களோட கோடிங் ஸ்கில்ஸை செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதை ஒரு சி ப்ரோக்ராம் சிம்பிளா எழுதுனீங்கன்னா அந்த சி ப்ரோக்ராம் கேன் சால்வ் எனி நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி சால்வ் பண்ணிடும். ஆனா நான் ஒரு மனுஷனா என்னோட மென்டலா நான் வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு 4 in the mind 3 in the finger அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, தட் இஸ் how AI does. இன்னைக்கு ஏஐ எப்படி அதை பண்ணுது அப்படின்னா, இட் டஸ் இட் லைக் திஸ். மனுஷ மாதிரி மென்டலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஏஐ டசன்ட் கம்ப்யூட். ஏஐ ஒரு கால்குலேட்டர் கிடையாது. ஓகேவா? ஏஐ டசன்ட் கம்ப்யூட். மனுஷன் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராப்ளம் திங்க் பண்றான். ஓ, எனக்கு வந்து இது இருக்கு, ஐ நீட் டு கோ ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படின்னா I'll break it down into smaller problems. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் அதை சால்வ் பண்ணுவேன். எனி ஹியூமன் பீயிங் will solve it in step by steps. கரெக்டா? அந்த மாதிரி தான் ஏஐயும் பண்ண ட்ரை பண்ணும். சோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏறிட்டே போகுது அப்படின்னா, ஏன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்ல. அதை தான் இது மீன் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல அந்த ஏஐ ஃபெயில் ஆயிரும். That AI can't do super complex stuffs in one shot. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, you need to break it down into smaller problems. AI ஏஜென்ட்ஸுக்கான நீடே இதுதான். If you break it down into smaller problems, ஒரு ஏஐயால ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிள். அதாவது இதுக்கு இன்னொரு விஷயமும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 விதமா நீங்க ப்ராப்ளம்ஸை பிரிக்கலாம்.
ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர் லாஜிக்கல் வே ஆஃப் சால்விங், ஒரு சிலது ரெக்வயர்ஸ் கிரியேட்டிவ் வே ஆஃப் சால்விங். லாஜிக்கலான விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து கோட் எழுத முடியும், கோட் எழுதி யூ கேன் சால்வ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, சாட் ஜிபிடி வச்சு ஐ வில் ஷோ ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து 4O மாடல் யூஸ் பண்றேன். ஜெனரேட் 10 ஃபிபனாசி நம்பர்ஸ் அப்படின்னு அதுகிட்ட கொடுக்குறேன். ஓகே, இது வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்பரை கொடுத்துட்டு பைத்தன் கோட தான் சொல்லுது. இதுக்கு மேல நீ ஜென்ரேட் பண்ணணும்னா பைத்தன் வச்சு ஜென்ரேட் பண்றாங்க. இதுட்ட நான் இப்படி கேட்கலாம், லெட்ஸ் ஜென்ரேட் 100 ஃபிபனாசி நம்பர்ஸ்னு கேட்கிறேன். ஓகே, அது பதிலே சொல்லல. ஓ, சொல்லுது. ஓ, எங்கேயோ மெமரியில வச்சு பண்ணுது. ஆனா ஆப்வியஸா இது வந்து கம்ப்யூட் பண்ணது கிடையாது. நம்ம எந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து ஒரு ரீலே போட்டிருப்பேன். எந்திரன் மூவில வந்து அது the robot does a wrong answer அப்படின்னு. இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலி அக்யூரேட்டா இருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. இது இட் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் இன் தீஸ் நம்பர்ஸ். அது வந்து ஏன்னா அது நினைக்குது, அது அப்படின்னு மனப்பாடம் பண்ணி அப்படி சொல்லுது, அவ்வளவுதான். அதனோட மைண்ட் பேட்டர்ன்ல 8 இருக்கிற இடம் 9 மாறிடுச்சுன்னா அங்க 9 வந்துடும். தட் இஸ் த ட்ரூத். ஏஐ வந்து இந்த நம்பர்ஸ்ல யூ கான்ட் ட்ரஸ்ட் ஏஐ வித் தீஸ் நம்பர்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் இட் மே பி ஓகே. ஏன்னா மாடல் கெட்ஸ் அக்யூரேட் எவ்ரிடே. மாடல் வந்து எவ்ரிடே அது பெட்டர் ஆயிட்டே தான் இருக்குது. இப்ப நீங்களே பார்த்துருக்கலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராபெரியோட பி கவுண்ட் கேட்டப்ப அது தப்பா சொன்ன மாடல் இன்னைக்கு நம்ம கேட்டப்ப கரெக்டா சொல்லுச்சு. ஓ, ஏன்னா நான் வேற மாடலை கேட்டிருக்கேன் போல. ப்ராப்ளி இருங்க, நம்ம மாடலே கேட்போம். கரெக்டா தான் சொல்லுது. You see the difference, right? So model will become mature day by day. So மாடலும் மெச்சூர் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால நம்ம என்னன்னா இன்னைக்கு இந்த மாடல் இந்த விஷயத்தை பண்ண முடியலன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஏஏ அதை பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு நம்ம போயிடுவோம். அந்த தப்பு நம்ம நிறைய பேர் பண்றோம். ஓ, இவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணும் பண்ணாது, ஏயால கோட் அடிக்க முடியாது. சரி, நானே அதுக்கு ஒரு விக்டிம்னா பாத்துக்குங்களேன். நான் வந்து அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா, when I was working on this code arena, ஒரு ப்ராப்ளமை ஜென்ரேட் பண்றப்ப இந்த ஏஐ வந்து தப்பு பண்ணிட்டே இருக்கும். மேக் சோ மெனி மிஸ்டேக்ஸ். உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் கேசஸ்னு வச்சிருப்போம். அந்த டெஸ்ட் கேஸ் கரெக்டா இருந்தாதான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க யூசர் கரெக்டா எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியும். சோ இந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் என்னால வெரிஃபை பண்ண முடியும். இந்த டெஸ்ட் கேஸை ஏஐ ஜென்ரேட் பண்ணுது, தப்பா ஜென்ரேட் பண்ணும். You see, to get this right, நான் எவ்வளவு மெனக்கெட்டேன்னு எனக்கு தான் தெரியும். Just to get this right, the AI 100% of the time தப்பா தான் ஜென்ரேட் பண்ணும் ப்ராப்ளம். ஐ மீன் டெஸ்ட் கேஸ. So then என்ன நடந்தது அப்படின்னா, over time the model became accurate. முன்ன நான் GPT-4 வச்சு பண்ணிட்டு இருந்தது, நான் GPT-4o வச்சு பண்ணேன். Then O3 mini யூஸ் பண்ணோம். When we started using O3 mini, அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து தப்பா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தது. லெட்ஸ் சே அது ஒரு 4-5 அட்டெம்ப்ட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சது. So the model is actually becoming better. So model பெட்டர் ஆயிட்டே தான் இருக்குது. நம்ம அதை எப்படி பக்காவா யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டா மட்டும் போதும். And that is obvious. ஏன்னா பாருங்க, நீங்க உங்களாலே இன்னைக்கு கண்ணால பார்க்க முடிஞ்சு. ஃபியூ டேஸ் முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு அது கொடுத்த பதிலும் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு அது கொடுத்த பதிலும் டிஃபரன்ஸ் இருக்குது. எஸ், சோ இத தான் நான் சொல்றேன். சோ மாடல் வில் கன்சிஸ்டன்ட்லி பிகம் பெட்டர். ஆனா மாடல் வில் ஃபெயில் அட் ஒன் பாயிண்ட். அதுவும் உண்மை. சோ இது ரெண்டும் டூ ஹார்ட் ட்ரூத்ஸ். The model will become better every day, day by day, yes, and the model will still fail. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த ப்ளூ போர்ஷன். அததான் அவங்க சொல்றாங்க, எவ்ரி டிஃபரெண்ட் ப்ராப்ளம் கூட செக் பண்றாங்க. இந்த ப்ளூ போர்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ப்ளூ போர்ஷன் உள்ளதான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். சோ ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்ற கான்செப்ட் வந்ததுக்கு காரணமே என்னன்னா, when the problem becomes big, when the number of steps that a problem has to have is big, AI can't break it down into smaller problems. அப்ப மனுஷனான நம்ம we can help AI
டு பிரேக் இட் டவுன் இன்டு ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ். நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ சின்ஸ் நம்ம இவ்வளவு பேசினதால நான் ஒரு குட்டி ஏஐ ஏஜென்ட் எக்ஸாம்பிள் நான் ஒன்று காட்டுறேன். நான் வந்து ஒருத்தனை நான் வச்சிருக்கிறேன். அவன் பேரு, தயவு செஞ்சு இவனுக்கு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, எட்டன். இவன் பேரு எட்டன். உயிரோட இருக்கானா இல்லையான்னு உனக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஹாய் எட்டன். உயிரோட தான் இருக்கிறான். ஓகே, ஸோ இவன் யாரு அப்படின்னா ஒரு சிம்பிள் டெலகிராம் பாட். இவன் வந்து நம்ம லேபுக்குள்ள தான் ரன் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ நான் சிம்பிளா போயிட்டு ஹவு இஸ் த சிஸ்டம் ரன்னிங் அப்படின்னு நான் கேட்குறேன். அது போய் நீட்டா லினக்ஸ் கமாண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டஸ் சம் சூப்பர் திங்ஸ். செக்கிங், வெயிட் அ மோமெண்ட், டே என்னமோ அது வேலை பண்ணுது. execute the command and let me know அப்படிமோ. ஸோ இவன் எங்க ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு காட்டுறேன். இவன் வந்து ஜஸ்ட் என் லேப்ல தான் ஓடிட்டு இருக்கிறான். என்னோட N8 லேப் உள்ள கமாண்ட் ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. 6 days சிஸ்டம் அப்ல இருக்கு பாரு, கரண்ட் லோட் ஆவரேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. நீங்க லேப்ல போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் மேட்ச் இட். இங்க பாருங்க, இந்த லோட் ஆவரேஜ் தான் இப்போ காட்டி இருக்குது, இங்க இருக்கிற லோட் ஆவரேஜ். ஸோ இது என்ன அப்படின்னா இட் சிம்பிளி ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹியர். இது ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்ட். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்ட், அதுக்கு சிம்பிள் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதால வந்து லினக்ஸ்ல போய் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதை நான் வந்து முடிச்சு வச்சிருக்கேன். இது மாதிரி விஷயங்களை தான் எப்படி வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா பண்ண போறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு குவிஸை ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராம்ப்ட் எழுதியிருப்பேன். ஆனா இந்த மொத்த ஏஐ ஏஜென்ட்டுக்குமே சேர்த்தியே ப்ராம்ப்ட் இவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு தட்ஸ் ஆல், இவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்றது பெரிய ப்ராம்ப்ட் தான். பட் ஸ்டில் அதை கம்பேர் பண்றப்ப இது சின்னது தான். ஓகேவா? ஸோ நான் அதுகிட்ட சொல்றேன், டே நீ திஸ் இஸ் வாட் யூ கேன் டூ. நீ உனக்கு இந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, உன்னால் இன்டர்நெட்ல தேட முடியும், உன்னால் இதில் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இதெல்லாம் உன்னால பண்ண முடியும், நீ வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ண, இப்படி எல்லாம் இரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சிம்பிளா இட் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங்லி. ஸோ நான் அதுகிட்ட போய் எனக்கு வந்து ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி அதுக்கு அவுட்புட்டை எடுத்து இல்லைதான் எனக்கு வந்து நாளைக்கு கிளாஸுக்கு வந்து எனக்கு ஒரு லெசன் பிளான் ஜென்ரேட் பண்ணி கொடுன்னா அது கொடுக்கும். ஓகேவா? எனக்கு ஒரு லெசன் பிளான் ஜென்ரேட் பண்ணி கொடுன்னா எனக்கு பாருங்க முன்னாடி என்னென்னமோ கேட்டிருக்கேன் பாருங்க. யூ கேன் சி அது என்னோட ஃபைல் சிஸ்டம் எல்லாம் போய் அதால ஆக்சஸ் பண்ண முடியும். ஹவு மச் ஸ்டோரேஜ் இஸ் ஃப்ரீன்னு கேட்டா எனக்கு பதில் சொல்லும். போய் செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு இருக்குடா ஸ்டோரேஜ். அன்னைக்கு வேற இருந்தது, ப்ராப்ளி இன்னைக்கு வேற இருக்கும். இன்னைக்கு நம்ம கேட்போம் ஹவு மச் ஸ்டோரேஜ் இஸ் ஃப்ரீ அப்படின்னு கேட்டா போய் பதில் சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸை நீங்க எப்படி உங்களோட சிஸ்டம்க்கு கிரியேட் பண்றது? இதுக்கெல்லாம் கோடிங்கே தேவையில்லை. இந்த ஏஜென்ட்டை நான் வெறும் 20 நிமிஷத்துல கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏஜென்ட்டை ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் இன் 20 minutes, லெஸ் தேன் 20 minutesல நான் அதை கிரியேட் பண்ணிட்டேன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாம் வாட் தே கேன் டூ அப்படின்றதுனா ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஃபீட்பேக் கிளாசிஃபையர், வெரி வெரி சிம்பிள் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ யூல் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ தட் யூல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி வில் லேர்ன் from tomorrow. ஆனா இதெல்லாம் நம்ம டைரக்டா இதுல போக மாட்டோம். இதுக்கு முன்னாடி we will learn about prompt engineering amazingly well. So this is the second thing in நம்ம course details. Yeah, so LLM integration, webhook, decision logic, agent memory, production deployment, இது எல்லாமே we will learn from here. Here நம்ம N8 லேப் உள்ள இருந்து வருவோம். ஸோ நம்ம N8 லேப் எப்படி லான்ச் பண்றதுன்றது ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் வாக் த்ரூ. நீங்க லேப் உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா மெஷின் லேப்ஸ் உள்ள போங்க. மெஷின் லேப்ஸ் உள்ள போனீங்கன்னா N8 லேப் உங்களால பார்க்க முடியும். ஸோ நான் எசன்ஸ் ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருக்கேன், பட் டெப்ளாய் பண்ணலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெப்ளாய்னு ஒரு பட்டன் வரும். அந்த டெப்ளாய் பட்டனை தட்டி கன்ஃபார்ம் டெப்ளாய் தட்டினீங்கன்னா அந்த லேபு உடனே உங்களுக்கு டெப்ளாய் ஆயிரும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? ஸோ இங்கே டெப்ளாய் ஆகிருக்கிற மாதிரி அந்த லேப் டெப்ளாய் ஆயிரும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ நான் என் லேபை திறக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெப்ளாய் ஆகிறப்ப ஏதாவது எரர் ஏதாவது வரலன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. இட் வில் ஃபார் ஷியோர் டெப்ளாய். ஓகேவா? அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க், போஸ்ட் அ மெசேஜ் இன் ஹியர். எங்களோட டீம் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இது டெப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லான்ச் பட்டன் இருக்கும்.
அந்த லான்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் இமெயிலில் காப்பி தட்டிக்கோங்க. அப்புறம் லான்ச் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பேசிக்காக நான் லாக் அவுட் பண்ணேன்னா எனக்கு கேட்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ பேஸ்ட் யுவர் யூசர் நேம், தென் கோ ஹியர், காப்பி யுவர் பாஸ்வேர்ட், கம் ஹியர், பேஸ்ட் யுவர் பாஸ்வேர்ட், சைன் இன் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போறோன்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இந்த N8 பத்தின டீடைல்ஸ் அண்ட் இன்ட்ரின்சிக் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெக்னிக்கலா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் யூ நீட் டு ஃபாலோ திங்ஸ் டெக்னிக்கலி. ஏன்னா நான் இந்த N8 ஓப்பன் பண்ணி ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அ ஒர்க் ஃப்ளோ, ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அ நோட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் காட்ட போறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஸோ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஃப்ரம் தேர் வி வில் கோ எக்ஸிக்யூட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது பாருங்க, நான் வந்து ஒரு குட்டி ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா? ஐ ஹோப் யூ கேன் see the form is இந்த ஃபார்ம் உங்களால் பார்க்க முடியுதுல்ல? ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃபார்ம் உள்ள ஐ எம் சிம்பிளி கோயிங் டு ஆட் அன் என்ட்ரி. சிபிதரன் ஜஸ்ட் நான் போடுறேன், ஜஸ்ட் த செஷன் வாஸ் பேட் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். நான் பண்ண அடுத்த செகண்ட் இந்த இடத்துல ஒரு டிக் வந்துருச்சு. உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு கோ கிளிக் பிளே ஹியர். அப்புறம் அது போய் கொஞ்சம் வேலை பண்ணுது, அது என்னமோ பண்ணுது. யூ கேன் see it is doing something. என்ன எது எங்கெங்க ஓடிட்டு இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியுதா? ஓ, என்னமோ பண்ணுது அது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியுது இல்லை? எஸ், அது என்னமோ பண்ணிட்டு இருக்குது. பண்ணி முடிச்சுட்டு என்ன வந்து இங்கே தேங்க்யூ ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. பட் இட் ஹாஸ் டிட் சம்திங். அது என்னன்னு பார்ப்போம். sheets.google.com போய் AI classified feedbacks. இதோ பாருங்க, நான் இப்போ போட்ட ஃபீட்பேக்கு செஷன் வாஸ் பேடுன்னு நான் கொடுத்தேன். அதுவே போய் அதை ஃபார்மேட் பண்ணி செஷன் என்ன, யார் கொடுத்தா, எக்ஸாம்பிள் சென்டிமெண்ட் என்ன, அந்த ஃபீட்பேக்கோடது என்ன, இதெல்லாம் அது கொடுத்துருக்குது. யூசி எத்தனை மணிக்கு அந்த இது ரெக்கார்ட் ஆச்சு, ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்காங்களா? ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதுக்கு யூசி இது சைடில் இருக்கட்டும், நம்ம வந்து இது இந்த பக்கம் வச்சுப்போம். இங்கே பாருங்க, இது ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட். கிளாசிஃபை த ஃபீட்பேக் அண்ட் அப்டேட் இன் கூகுள் ஷீட்ஸ். எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி நான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிள் ஃபீட்பேக் ஷீட். இது வந்து நீங்க ஈஸியா பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் வரும், நீ எனக்கு அதை இந்த மாதிரி எல்லாம் மாத்து, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அதே மாதிரி எனக்கு போய் பண்ணுச்சு. ஸோ நான் அதுக்கு வந்து அது எங்க போய் அப்டேட் பண்ணணும்னா கூகுள் ஷீட். அதனால நான் அது கூகுள் ஷீட் ஆக்சஸை கொடுத்துருக்கேன். இது எப்படி நான் கூகுள் ஷீட் ஆக்சஸை கொடுக்குறேன், வேற என்னென்னக்கான ஆக்சஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது we will see இப்போ ஷார்ட்லி. இன்னைக்கு இன்னொரு 10 மினிட்ஸ்ல நம்ம இந்த செஷனை ரேப் பண்ணிடுவோம். பட் இட் இஸ் ஜஸ்ட் an ஐடியா செஷன் ஃபார் யூ. ஓகே, இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் இந்த லிங்கை தரப்போறேன் நம்ம குரூப்ல. சும்மா இங்க அவைலபிளா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டம்மி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆர் ஆல். இதுல எனக்கு ஒரு டம்மி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க யாரோ என்டர் பண்ணிருக்கீங்க டம்மி பாவா. யூசி நானும் ஒன்று சப்மிட் பண்ணிட்டேன். இட் வில் டேக் அ வைல். யூசி உங்களால பார்க்க முடியுதா? நீங்க தான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சப்மிட் பண்ண லைவா இந்த டேட்டா இங்க வந்துகிட்டு இருக்குது. அதுவும் கிளாசிஃபை ஆகி, நீங்க பண்ண ஒன்னொன்னுக்கும் கிளாசிஃபை ஆகி உங்க நேம், நீங்க ஃபீட்பேக் பாசிட்டிவா போட்டிருக்கீங்களா, நெகட்டிவா போட்டிருக்கீங்களா. You get the idea, right? So இது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட இல்லை, 2 மினிட்ஸ்ல கிரியேட் பண்ணலாங்க. இது வந்து 2 நிமிஷத்துல கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஓகேவா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ். அப்போ அவ்வளவு சப்பையான ஒரு மேட்டர் இது. ஸோ நமக்கு எப்படி எதை எங்க போய் செட்டப் பண்ணணும், எப்படி எதெல்லாம் கோர்க்கணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ யூ see எவ்வளோ விஷயத்தை கனெக்ட் பண்ண முடியும்னு பாருங்க. இந்த ஒரு இதில் நான் கூகுள்னு காட்டியிருக்கேன். இந்த ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை டிக் பண்ணா யூ கேன் see இந்த யூஐ அண்ட் இன்டர்ஃபேஸ் பற்றிலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நான் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் கவனிங்க. இப்போ பாருங்க, ஏஐன்னு உள்ள போனா ஏஐலே நிறைய இருக்கும். அதுல யூ கேன் see
ஆக்ஷன் இன் அனதர் ஆப். இங்க பாருங்க என்னென்னலாம் ஆப் சப்போர்ட்டட் பாருங்க. ஏடபிள்யூஎஸ்லேயே கண்டது இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு சப்போர்ட் இதுல இருக்கும். வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ வாண்ட் டு லிங்க். நம்ம பாருங்க டிஹெச்எல் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது பேக்கேஜ் ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் வேணுமா, டிராப் பாக்ஸ் இருக்கு, எலாஸ்டிக் சர்ச், இஆர்பி நெக்ஸ்ட் இருக்கு. நாங்க இதை வச்சு நாங்க நிறைய ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஓன் லீட் எல்லாம் வந்து நாங்க இதை வச்சு தான் பண்றோம். இதுக்குள்ள டேட்டாவை கொண்டு வரதுக்கு நாங்க ஒரு ஃப்ளோ போட்டு வச்சிருக்கோம். அது ப்ராப்ளி இஆர்பி நெக்ஸ்ட் வச்சு. ஸோ யாராவது வெப்சைட்ல என்டர் பண்ணுவாங்களே, எங்கேயாவது இருந்து ஏதோ ஒரு டேட்டா வரும்ல, பீப்புள் வில் கம் அண்ட் என்கொயரி, ஆட் வழியா வரும். இங்க கவனிங்க, இது வந்து அதுக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ, பெரிய ஒர்க் ஃப்ளோ. பட் யூ குட் சி ஒரு இடத்துல இருந்து வரும், அது போய் டூயிங் சம்திங் எண்ட் ஆஃப் த எனக்கு இங்க வந்துடும். ப்ரோக்ராமிங்கை வச்சும் நீங்க சூப்பர் மேட்டர் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் இல்லாமையும் நீங்க நிறைய மேட்டர்லாம் பண்ணலாம், செம்மையா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் பர்டிகுலர்லி வில் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் டூ வித்தவுட் நீடிங் எனி ப்ரோக்ராமிங் நாலேஜ். கொஞ்சம் வேணும். ப்ரோக்ராமிங்கிறது வந்து கோட் எழுதுறது தான், கோடிங் தான் தேவையில்லை. பட் நம்ம ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராமிங் கற்றுக்க போறோம். அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ளோகிராமிங். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோகிராமிங், FLOW, ஃப்ளோகிராமிங். இதுதான் ஃப்ளோகிராமிங். ப்ரோக்ராமிங்னா நீங்க உட்காந்து கோட் எழுதணும். இதுல ஜஸ்ட் அப்படியே விஷுவலா எடுத்து எலமெண்ட் அப்படியே எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா திங்ஸ் வில் ஒர்க். அப்படியே சூப்பரா வேலை செய்யும். ஸோ இதை வந்து ஹவு வி கேன் அக்காம்ப்ளிஷ் திஸ் அப்படின்றத இன்னும் சூப்பர் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, இன்னும் என்னென்னலாம் டூல் இருக்கு. ஃபேஸ்புக்கை நீங்க லிங்க் பண்ணலாம். பேசிக்கலி எனிதிங். கிட் இருக்கு, கிட்டப் இருக்கு, கிட் லேப் இருக்கு. கிட்லேப்னு ஞாபகம் வருது, நான் ஒரு பாட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஏன் why this GitLab bot is important நான் சொல்றேன். இப்போ என் ChatGPT போய் என்னோட கிட்ல போய் என் கிட்டுள்ள போய் இதை பார்த்து என்கிட்ட சொல்லுன்னா ChatGPT எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மை கிட் இஸ் மைன், இட் இஸ் மை பிரைவேட் சர்வர். இட் கேன் பி எனிதிங். அது உங்களோட ERP-ஆ இருக்கலாம், உங்களோட பிரைவேட் சிஸ்டமா இருக்கலாம், உங்களோட கம்ப்யூட்டரா இருக்கலாம், உங்க போனா இருக்கலாம், உங்க கேலண்டரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது உங்க பிரைவேட் விஷயம். ChatGPT-ஆல அதை போய் பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க போய் சொல்லலாம், ChatGPT போய் என் கேலண்டர்ல போய் எனக்கு ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணி ஆட் பண்ணுன்னு சொன்னா ஏன் ChatGPT-ஆல பண்ண முடியாது? ஏன்னா அதுக்கு உங்க கேலண்டருக்கான ஆக்சஸ் கிடையாது. கான்செப்ட், உங்களுக்கு கேலண்டருக்கான ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அது போய் உங்க கேலண்டர்ல ஈவெண்ட் ஆட் பண்ணி இருக்கும். அப்ப அதுக்கு ஆக்சஸ் இல்லை. அப்ப நம்ம தான் அதுக்கான ஆக்சஸை கொடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, எப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளமா பிரேக் பண்றது, அந்த மாதிரி பிரேக் பண்ண ப்ராப்ளம்க்கு எப்படி, அதாவது அதை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றது. இந்த ப்ராப்ளம் உண்மையிலேயே AI தான் சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் ஒரு கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணலான்றதை நம்ம எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது, தட் பகுத்தறிவு, அது வந்து we will teach here. And then என்னென்ன மாதிரியான டூல்ஸ் நீங்க கொடுத்தா AI can accomplish the job அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ எதை AI சால்வ் பண்ணும், எதை AI சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நமக்கு வேணுன்ற வேலையை வாங்க போறோம். ரெண்டாவது ஏஐக்கு டூல்ஸ் கொடுக்க போறோம், ரியல் வேர்ல்டு டூல்ஸ் கொடுக்க போறோம். இப்போ நீங்க பாக்குற எல்லாமே இஸ் அ கனெக்டர். நீங்க பாக்குற எல்லாமே வந்து ஒரு ரியல் வேர்ல்டு டூல் தான். கரெக்டா? இப்போ என்னோட கிட்டில் போய் இதை எடுன்னு சொன்னா ஏஐயால போய் எடுக்க முடியணும். யூ கெட் த ஐடியா, ரைட்? என் கிட்டில் போய் இந்த ப்ராஜெக்டை பார்த்து அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஏஐயால பண்ண முடியணும். கரெக்ட் தானே? என்னோட ஆக்சஸ் டோக்கன் இல்லை போல, நான் அதை ஒரு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. வாங்க அதை போய் புதுசாக போட்டு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதோட இன்னைக்கு கிளாஸ் ரன் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஃபாலோ. ஸோ நான் இப்போ பண்றேன்ல, ஓகே, இது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நமக்கெல்லாம் நீங்க ஒரு ஆர்டினரி யூசரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம், இதுதான் நார்மல் ஃபார்ம் ஆஃப் அத்தன்டிகேஷன். அது இல்லாம நிறைய விதமான அதர் ஃபார்ம் ஆஃப் அத்தன்டிகேஷன் இருக்கு. அதுல ஒன்னு ஆக்சஸ் டோக்கன், அது இல்லாம OAuth இருக்கு, பேரர் டோக்கன் இருக்கு, ஹெட்டர் அத்தன்டிகேஷன் இருக்கு, JWT பேஸ்ட் அத்தன்டிகேஷன் இருக்கு, API கீ பேஸ்ட் அத்தன்டிகேஷன் இருக்கு, இது மாதிரி கண்ட் அத்தன்டிகேஷன் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கோடு தான் எழுத போறது இல்ல, ஆனா நம்ம சாஃப்ட்வேர் கூட தான் இன்டராக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி என்னென்ன விதமான அத்தன்டிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, நம்ம எப்படி HTTP கூட போய் பேசுறது. ஸோ நம்ம கோட் எழுத போறது இல்லை, பட் ஸ்டில் we need to interact with HTTP. ஏன்னா அது ஒரு ப்ரோட்டோகால் தானே. ஸோ we will learn about HTTP protocol. அந்த ப்ரோட்டோகாலை வந்து எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தி we can communicate with different serversன்றதை கத்துக்க போறோம். ஸோ
கோடிங் மட்டும் தான் நம்ம கத்துக்க போறது இல்ல, பட் நிறைய அதர் டெக்னிக்கல் விஷயங்கள், ஒரு ப்ரோக்ராமர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராமரை எடுத்து ஹையர் பண்ணி உங்களோட வேலைக்கு ஆட்டோமேட் பண்ணும்போதோ, அல்லது நீங்க ஒரு ப்ரோக்ராமர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, எனக்கு இந்த ஏஐல எனக்கு இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணி போட்டுன்னு செஞ்சு கேட்கும் போதோ, you will know what he is doing and you will be able to support him in lot of things. ஒரு ப்ரோக்ராம் நீங்க பண்றதுல ஒரு இந்த பார்ட் கோட் பண்ணணும்னா அதை மட்டும் நீங்க ப்ரோக்ராமர்கிட்ட கேட்கலாம். So உங்களுக்கு வந்து you will know about everything else that a programmer will do. கோட் எழுதுறதை தவிர எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், நெட்வொர்க் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், HTTP ரெக்வெஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், ஏஐக்கு என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாத்த பத்தியும் we are going to learn. கிட்ன்றது என்னன்னு சொல்றேன் தெரியாதவங்களுக்கு, ஜஸ்ட் இன்கேஸ் நீங்க ஒரு லாயராவோ டாக்டராவோ இருந்தீங்கன்னா, எப்படி உங்க எல்லாத்துக்கும் நீங்க பண்ற வேலையை அப்லோட் பண்ண ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த மாதிரி நாங்க பண்ற வேலையை அப்லோட் பண்ற போர்ட்டல். நான் டெய்லியும் எழுதுற கோடு, நான் டெய்லியும் என்னென்னலாம் பண்றேன் அப்படின்றது இந்த போர்ட்டல்ல தான் அப்டேட் ஆகும். ஸோ ப்ராப்ளி நீங்க ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னென்ன கோடு அடிக்கிறேன், எங்கெங்க அதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் என்னென்ன பண்றாங்க, நாங்க எழுதுற கோடு, நாங்க பண்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கும் ஆஸ் அ ப்ரோக்ராமரா. ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு அவசியம் இல்லை, பட் இது ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு தெரிஞ்ச தேவையானது என்னன்னா, இது ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர். வேற எங்களோட நாங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க இங்க வச்சிருப்போம். இது எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி. உங்க ஒரு நார்மல் பீப்புளா, நீங்க ஒரு லாயரா இருந்தீங்கன்னா ப்ராப்ளி மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்தா மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இது ஒரு ப்ரோக்ராமர் யூஸ் பண்ற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இது உள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதுதான் கிட், இது நம்மளோட கிட். ஓகேவா? ஸோ ஃபார் நார்மல் பீப்புள் தெரிஞ்சவங்களுக்கு, இஃப் யூ ஆர் ப்ரோக்ராமர், உங்களுக்கு அது ஒரு யூனோ ப்ராப்ளி நான் பேசுறது நான்சென்ஸா கூட இருக்கலாம். ஓகே, பாருங்க, இப்போ என்னோட சாட் ஜிபிடிட்ட போய் நான் ஒரு விஷயத்த கேட்டா அதால பதில் சொல்ல முடியாது. அதாவது அது போய் நீ போய் இந்த ப்ராஜெக்டை பார்த்து எனக்கு பதில் சொல்லு, tell me about something, என்னோட GitLabல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை பார்த்து பதில் சொன்னா கண்டிப்பா அதால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அதனோட ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? அதுக்கு அதனோட ஆக்சஸ் இருக்காது. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸாக்டா GitLabோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு நான் ஒரு சில எபிலிட்டிஸ் கொடுத்துருக்கேன். அந்த எபிலிட்டிஸ்ல என்னன்னு பாருங்க. அதால போய் GitLabோட ரெபாசிட்டரியை ஃபெட்ச் பண்ண முடியும், அதால இஷ்யூ கிரியேட் பண்ண முடியும், அதால கமெண்ட் பண்ண முடியும், இஷ்யூ எடிட் பண்ண முடியும், அதால ஒரு புது இஷ்யூ இது பண்ண முடியும், ரெப்போல இருக்கிற எல்லா இஷ்யூஸையும் எடுக்க முடியும், இஷ்யூவை லாக் பண்ண முடியும், குரூப்பை கெட் பண்ண முடியும். தெரியுதா? இதெல்லாம் ஒரு டூல். யூ கேன் see இதெல்லாம் ஒரு டூல் that an AI can use on its own. அது நினைச்சு எனக்கு இந்த டூல் தான் எனக்கு வேணும்னா அது அந்த டூலை போய் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ண போறோம்ன்றதெல்லாம் அப்கமிங் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இதான் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இதுக்கு சாட் நம்ம பண்ணுவோம். ஸோ யூ கேன் see அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம அதனோட தாட் ப்ராசஸை நீங்க பார்க்கறதுக்காக. ஸோ நான் அதுகிட்ட போய் tell me about sibidharan/zeal_php project அப்படின்னு நான் அதுகிட்ட கேட்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் போய் அதனோட மெமரியில போய் சேவ் பண்ணிக்கிச்சு. அதனோட மெமரியில போய் பாருங்க, இங்கே பாருங்க, மெமரியில போய் சேவ் பண்ணிச்சு. அப்புறம் போய் GitLabல போய் அந்த ரெபோசிட்டரியை ரீட் பண்ணியிருக்குது. தெரியுதா? அவுட் ஆஃப் ஆல் தீஸ் டூல்ஸ், அதுக்கு இத்தனை டூல் இருக்கு. இட் ஜஸ்ட் வெண்ட் பிக் தட் ஒன் டூல் தட் இஸ் நீடட் டு அக்காம்ப்ளிஷ் தட் ஜாப். இப்போ மனுஷனா இருந்தா எனக்கு முன்னாடி 1000 டூல் இருக்கு. இப்போ எனக்கு ஃபோன் பேசணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ரிமோட்டையா எடுத்து ஃபோன் பேசுவேன், ஃபோனை தானே எடுத்து ஃபோன் பேசுவேன். கரெக்டா? எனக்கு இப்போ தெரியும், எனக்கு ஒரு மனுஷனுக்கு எனக்கு இது ரிமோட்டுன்னு தெரியும், எனக்கு இது ஃபோனுன்னு தெரியும். ஃபோன் பண்ணணும்னா ஃபோன்ல தான் ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஏஐக்கும் என்னென்னலாம் டூல் இருக்கோ அதெல்லாம் கசகசன்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஆனா நம்ம கேட்கிற கேள்விக்கு என்ன டூலை பயன்படுத்தி பதில் சொல்லணுமோ அந்த டூலை அதுவே இன்டெலிஜென்ட்டா போய் எடுத்து அந்த டூலை பயன்படுத்தி உங்களுக்கான பதில சொல்லும். அதுதான் இந்த பாட். இப்ப நான் வந்து இத ஓகே, உங்களால பார்க்க முடியுதா? இதுதான் இந்த சிபிதரன் கிரியேட் பண்ணியிருக்கான், இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்குது. ஓகே, இப்போ tell me what this project does technically, try to read its readme file அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, அது போகுது. அது போய் ஃபர்ஸ்ட் OpenAI கிட்ட போய் கேள்வி கேக்குது. அப்புறம் நேரா ரீட்மி ஃபைல தான் எடுன்னு சொன்னேன். அது இப்ப ப்ராஜெக்ட பத்தி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நேரா போய் என்ன பண்ணுச்சு? ரீட் ஃபைல திறந்துருக்குது. ரீட் ஃபைல்ல போய் ரீட்மி பார்த்தது. அது நீங்க பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு, அப்புறம் மாடலுக்கு போயிருக்கும், ரீட்மி ஃபைல ஃபெட்ச் பண்ணியிருக்கும், திரும்ப மாடலுக்கு போய்
அப்புறமா மெமரி அப்டேட் பண்ணிட்டு நமக்கு பதில் சொல்லுது. அப்போ out of all these tools that I have given, it went and choose that one tool that is needed to accomplish the job. You understand the concept? இங்க என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்ல? சோ ஒரு AI ஏஜென்ட்டோட வேலையே என்னன்னா, அது ஒரு இப்ப நான் எப்படி மனுஷன் ஏஜென்ட், ஐ ஹேவ் டன்ஸ் ஆஃப் டூல்ஸ் வித் which I can accomplish my job. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஏஜென்ட் உருவாக்கி அதுக்கு என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருவீங்க. அந்த டூல்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், அந்த டூல் என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு HTTP ரெக்வஸ்டா இருக்கலாம், ஒரு பைத்தன் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் காலா இருக்கலாம், வாட் எவர் தட் மே பி. ஓகேவா? அது வாட் எவர் தட் மே பி, அந்த டூலை நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அதால போய் அந்த வேலையை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதா வாட் இட் இஸ் டூயிங் அப்படின்னு? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஏஜென்ட். இதெல்லாம் வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ டு ரேப் திஸ் கிளாஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஒன் மோர் ஏஜென்ட். சின்ஸ் நம்ம ஏஜென்ட்ஸ்னு பேச இதை நம்ம பார்க்க போறதுல we are obviously not going to learn about நான் இப்போ காட்ட போற ஏஜென்ட். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஏஜென்ட். நீங்க அதை பத்தி கத்துக்கணும்னாவே ஒரு மினிமம் $100 எடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ பட் ஐ வில் சிம்பிளி ஷோ யூ. ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ரீ டோக்கன்ஸ் இருக்கு and I simply want to leverage that to show you something amazing. ஸோ இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம ரேப் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு நான் நம்ம பார்த்த எல்லா குட்டி குட்டி விஷயத்தையும் எப்படி ப்ராப்பரா ப்ரோக்ராமேட்டிக்கலா, நாட் ப்ரோக்ராமேட்டிக்கல் மீன்ஸ் எப்படி ஃப்ளோகிராமேட்டிக்கலா, ப்ராபப்லி நான் அந்த வேர்டை ரீநேம் பண்றேன், ஃப்ளோகிராமேட்டிக்கலா எப்படி நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றதையும் we will see. ப்ரௌசர் யூஸ் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் இருக்குது, AI ப்ரௌசர் ஏஜென்ட். நம்ம நிறைய ஏஜென்ட்னு படிக்கிறோம்ல, ஏஜென்ட் என்ன வேணா பண்ணலாம், ஏஜென்ட்டுக்கான டூலை கொடுத்தா நம்ம இப்போ அதான பார்த்தோம், ஒரு ஏஜென்ட்டுக்கு அதுக்கு தேவையான டூலை கொடுத்தா இட் கேன் யூஸ் இட்ஸ் டூல் அண்ட் டூ இட்ஸ் ஜாப் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ ஒரு ஏஐக்கு ப்ரௌசரையே டூலா கொடுத்தா அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு ப்ரௌசரை நீங்க அந்த ஏஐக்கு டூலா கொடுத்து இந்தா நீ போய் எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ லெட்ஸ் சே எனக்கு போய் ஷாப்பிங் லிஸ்ட் எடு, எனக்கு இன்னைக்கு போய் அமேசான்ல போய் எனக்கு தேடி இத்தனை வேலையை பண்ணு, அல்லது எனக்கு லிங்க்டின்ல போயிட்டு எனக்கு வந்து இதை பண்ணு அப்படின்ற மாதிரி. யூ see the idea, right? இப்போ நான் லிங்க்டின்ல போய் எனக்கு வந்து இத்தனை ப்ரொஃபைல சர்ச் பண்ணி எனக்கு எடுத்து கொடு அப்படின்னா அதால வந்து எடுத்து கொடுக்க முடியும். You're getting the point? நம்ம அந்த மாதிரி ஒன்னதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளி எனக்கு என் லிங்க்டின் பாஸ்வேர்ட் தெரியாது. லிங்க்டின் பாஸ்வேர்டு எனக்கு தெரியலன்னா என்ன பண்றது? என் லிங்க்டின் பாஸ்வேர்டை நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை லாகின் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு அதை உங்களுக்கு காட்டணும்னா இல்லைன்னா வேற இதுலயா போய் வேற எதாவது பண்ணலாம், இல்லை லிங்க்டின்லேயே போய் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? பட் நான் என்ன பண்ணுவேன்னா லிங்க்டின்ல போய் அதுக்கு வேலைக்கு ஆள் தேட விடுவேன். நம்ம உட்காந்து மேனுவலா தேடிட்டு இருப்போம்ல, அதுக்கு பதிலாக ப்ரௌசர்கிட்டே போய் இந்தா இதை பண்ணு அப்படின்னா அதுவே போய் ப்ரௌசர்ல போய் ஆளை தேடும். ஸோ இங்கே நம்ம லேப் டிப்ளாய் ஆகிருக்கும், இன்னும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்வியஸா கோட் எழுதி பண்ற ஏஜென்ட். பட் நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து ப்ராம்ப்ட். நம்ம அங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ப்ராம்ப்ட். ஓகேவா? ஜஸ்ட் அப்சர்வ் நம்ம என்ன தரலாம். கோ டு அப்ளை for an internship with all dummy data அப்படின்னு போடுவோம். அதால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் உங்களால கான்செப்ட் புரியுதுல நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு. அண்ட் தென் ஓகே, அது என்ன பண்ணுதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, டேட்டாவை வந்து நம்ம இந்த மாதிரி மாடல்ஸை வச்சு இந்த மாதிரி ஏபிஐ வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது வந்து அவங்க அதை எடுத்து அதை வச்சு ட்ரெயின் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல, அந்த விஷயத்துக்கு வந்து there is a control. நமக்கு வந்து டேட்டா ரிட்டன்ஷன் கண்ட்ரோல் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ண வேணாம்னு நம்ம நினைச்சா நம்ம ஷேர் பண்ண தேவையில்ல. ஸோ when we do ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப we can obviously எப்படி சொல்றது, we can obviously choose to not share the data. ஒரு கான்செப்ட் புரியுதா? we can obviously choose not to share the data. ஸோ இப்போ இதுவே இப்போ பாருங்க, இதுகிட்ட வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருந்தா நம்ம லாகினே பண்ணிடலாம். இப்போ அதுகிட்ட வந்து நான் கோ டு நாக்ரி அண்ட் அப்ளை ஃபார் இதுன்னு கொடுக்குறேன். ஆனால் அது என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து லாகின் பண்ணுடா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அது என்ன சொல்லுது? அப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, அப்படியே நான் ஏஐட்டு இருந்து வேலையை வாங்கி நான் போய் ஓவர்டேக் பண்ணி அதுக்கு ப்ராப்ளி என்னோட இமெயில் ஐடியோ நான் ஏதோ ஒன்று கொடுத்து ஐ கேன் சே இந்த இடத்துல போய் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் த பெஸ்ட் திங். இப்போ நம்ம ஏஐ கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அது பாருங்க, இமெயில் ஐடிக்கு வெயிட் பண்ணுது, அது ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுது. பட் ஸ்டில் அது இமெயில் ஐடிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால கர்சர் நம்ம தூக்குனதால அது போயிடுச்சு. ஸோ
இப்போ அந்த எக்ஸாம்பிளை வச்சு ஃபில் பண்ணுது. பட் இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் வித் ரியல் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும் அதை. அப்போ அதுவே யோசிச்சு பாருங்க, அதுவே உள்ள போய் பேஜா போய் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி என்ன கருமத்தை வேணா பண்ணும். ஆனால் சின்ஸ் இட் யூசஸ் விஷன், கம்ப்யூட்டர் விஷன் ஏபிஐ அப்படின்றதால காசு பயங்கரமாக போகும். ஸோ அதனால நானுமே இதை வந்து இதே மாதிரி ஓட்ட விரும்பல. ப்ராபப்ளி I'll plan a better example with this. ஸோ இதுதாங்க ஏஐ ஏஜென்ட்ஸ். இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க கம்ப்யூட்டர் அது கொடுக்கவே தேவையில்ல. நம்ம லேப் மாதிரி இந்த மாதிரி ஒரு லேப் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்ல விட்டு இந்த ப்ரௌசர் நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போகலாம். அதுக்கு வேலையை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து பார்த்தா வேலையை முடிச்சு வச்சிருக்கோம். provided you give them all the necessary tools, logins, access, you get the idea, right? அதால போய் ஒரு ப்ரௌசர்ல போய் கர்சரை நவுத்தி இதை பார்த்து அதால ஒரு வேலை செய்ய முடியுது. ஆனால் இந்த டெக்னாலஜி இஸ் நாட் மெச்சூர், அவ்வளோ மெச்சூரான டெக்னாலஜி கிடையாது. பட் ஸ்டில் இட் வில் பி மெச்சூர் இன் அ ஃபியூ இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு நோ என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவ்வளோதான் இந்த இதுக்கான கோடு. பட் நம்ம கோடிங் படிக்க போகிறது இல்லாதால இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ராப்ளி வி வில் சி திஸ் இன் மாஸ்டர் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ். இந்த கோர்ஸுக்கு அப்புறம் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் கோர்ஸ் வரப்போகுது. ஸோ இதனோட பார்ட் ஆஃப் செகண்ட் பார்ட் மாதிரி அட்வான்ஸ் மாதிரி. ஸோ தட் வி வில் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் யூனோ ஆல் ப்ரோக்ராமேட்டிக்கல் திங்ஸ். And I hope you had a lot of good interaction today. So நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ளீஸ், ஐயோ நான் ப்ரைம் வீடியோக்கு போகிறேன். ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ளீஸ் எல்லாரும் இந்த platform.openai.comல போய் சைன்இன் பண்ணி ஒரு பில்லிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இஃப் பாசிபிள் $5 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்டடி. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு பில்லிங்கில் போயிட்டு ப்ளீஸ் ஆட் சம் $5. அது போதும் உங்களுக்கு. $5 இஸ் எனஃப். அது இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு லேர்ன். ஸோ எந்த ஒரு ஏஐயுமே ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த $5 வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஃபைண்ட் அ குட் கார்டு அண்ட் டூ அ ரீசார்ஜ் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கேப்பபிலிட்டிஸ். இதில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் பண்ண முடியும் ஆஸ் அ ப்ரீமியம் யூஸராக, என்னென்னலாம் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு லேர்னிங்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி யோசிங்க. இந்த கோர்ஸுக்கும் இதுக்கும் நீங்கள் எங்கே யூ இன்வெஸ்டட் சம்திங், வி கிவ் லேப் இன் ரிட்டர்ன். பட் அந்த லேப் உள்ள நீங்கள் LLM மாடல் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஐ கான்ட் டூ எனிதிங். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே போய் ஒரு ரீசார்ஜ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் சம் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஆரம்பிக்கும் போது ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹவு டு கிரியேட் ஏபிஐ கீஸ், வாட் ஆர் த கீஸ் அவைலபிள், அண்ட் தென் NI10ல உள்ள போய் என்ன பண்ண போறோன்றதை நான் பார்க்க போகிறோம். பட் இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் நான் சொல்ல. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஐ ஹோப் இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மோர் கூல் ஏஐ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது போக போக அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது என்னது, ஏதோ மார்க்கெட்டிங் டீமே ஒருத்தன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது என்னென்னா டெய்லியும் காலையில் அதுவே போய் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இதை வந்து போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை பக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஐ இது கண்டக்ட் பண்ணி வச்சுருப்போங்க. சும்மா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து எங்களோடதே தான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளே பண்ணுற ஒரு இது என்ன சொல்கிறது, நம்மளோட ஜாப் போஸ்டிங் இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அதை கிளாஸிஃபை பண்ணுற ஒரு ஏஜென்ட்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட ஏஜென்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்ட ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி யூ கேன் ரன் இட் ஃபார் 24/7 அண்ட் டூ கூல் திங்ஸ் அண்ட் you will learn AI agents amazingly well. And that's all for today. நீங்க போய் ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. probably வந்து you sorry to interrupt நான் ஒரு டவுட் நான் சொல்லுங்க கேளுங்க. இப்போ சாட் ஜிபிடி வந்து ஆல்ரெடி ப்ளஸ் வெர்ஷன் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது no chat gpt no, I'm not talking about chat gpt. இது இல்ல chatgpt.com பேசல. இதுல நானும் ப்ளஸ் வச்சிருக்கேன். இதை உங்களால பயன்படுத்த முடியாது. இது சாட் பாட். இது வந்து எண்ட் யூசர் ப்ராடக்ட். இது நமக்கு சாட் பாட் வேணாம், நமக்கு LLM வேணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா openai.com போங்க. openai.com போய் அவன் தானே the guy who is giving in, அவன் அதுல போய் லாகின் பண்ணுங்க. அதுல போய் API பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுல ரெண்டு இருக்கும், சாட் ஜிபிடி API பிளாட்ஃபார்ம். நம்ம API பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும். அந்த API பிளாட்ஃபார்ம் உள்ள போய் அதுல செட்டிங்ஸ்ல போய் பில்லிங்ல போய் ஒரு $5 ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இது வந்து கோ டு இது மாதிரி தான், நம்ம யூஸ் பண்ண தான் போகும், பர் டோக்கன் தான் போகும்.
ஸோ Okay. நம்ம அப்யூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த பேலன்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இட் ஒன்ட் எக்ஸ்பயர், அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. அப்போ இன்னொரு டவுட்ண்ணா. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து மூடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு டர்னிட்டில் நாங்கள் மார்க் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? இல்லை ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு கேட்கல. இதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரோக்ரஸ் ட்ராக்கரில் வந்து நாங்கள் அந்த மார்க்கை அப்லோட் பண்ணோம், மேனுவல் அப்லோட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த டர்னிட்டின்ல மார்க்னா ஒன்ஸ் அப்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ரஸ் ட்ராக்கரில் வந்து அப்டேட் ஆகுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? என்ன வேணா பண்ணலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். நம்ம சிம்பிளா we just need to figure out how to do it, make it happen. அவ்வளவுதான். எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஈவென்ட் ஆக்ஷன் மாதிரி தான். இங்க ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா இங்க ஒரு ஆக்ஷன். அப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈவென்ட் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஈவென்ட்டுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அப்ப நீங்க என்ன அதை கூகுள் ஷீட்ல போடுவீங்களா அல்லது இமெயில அனுப்புவீங்களா? ஏதோ ஒரு ஈவென்ட் ஆக்ஷன் எக்ஸல் ஷீட்ல அவ்வளவுதான். அதை கூகுள் ஷீட்டா மாத்தினீங்கன்னா ப்ராப்ளம் சார்ட்டட். ஓகே. ஆனா ஒரு டவுட், நானா இப்போ எனக்கு எல்லாமே கம்பெனி லாகின் மெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கும்போது நமக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வருமா? எங்க கொடுக்கும்போது? நான் ஏஜென்ட்ல கொடுக்கும்போது. ஓகே ஓகே ஓகே. நைஸ் क्वेश्चन யூ ஆர் ஆஸ்கிங். கரெக்டான கேள்விகள் கேக்குறீங்க. see நீங்க வந்து OpenAI ட்ட நீங்க கொடுக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம்ல there is a இந்த platform.openai.com ல ஒரு செட்டிங் இருக்கு. செட்டிங்ஸ்ல போயிட்டு டேட்டா கண்ட்ரோல்ல போயிட்டு இந்த டேட்டா ரிட்டன்ஷன் அப்புறம் டேட்டா ஷேரிங் அது ரெண்டுலையும் போய் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. டிசேபிள் இட் எல்லாத்தையும். ஓகே ஓகேண்ணா. ஓகே. இதை பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டாவும் அவங்களுக்கு போகாது. பட் ஓகேண்ணா, கான்ஷியஸா நம்ம என்னைக்குமே யூசரோட பர்சனல் டீடைல்ஸ் ஏஐக்கு கொடுக்க கூடாது. ஒரு யூசரோட இமெயிலையோ யூசரோட பாஸ்வேர்டோ இஃப் இட் இஸ் அ பர்சனல் டீடைல் நம்ம தரக்கூடாது. அதுக்கு பதிலாக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் பேப்பர் திருத்துறப்ப ஒரு டம்மி நம்பர் எந்த ஸ்டூடெண்டோட பேப்பரை திருத்துறாங்கன்னு வாத்தியாருக்கு தெரியாது. யூ நோ தட் ரைட்? தே வில் அந்த கான்செப்டை பயன்படுத்தணும். அந்த மாதிரி we will use dummy ID. அந்த ஐடியே நம்மளால மட்டும் தான் கோரிலேட் பண்ண முடியணும். அந்த ஐடி வச்சு ஏஐயால ஒரு யூசரோட பர்சனல் டேட்டாவை பாயிண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. அப்போ வந்து ஸ்டூடெண்டோட ஐடி நம்பர் கொடுக்காம இப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம், டர்னிட்டின் ஐடியை கொடுத்துடலாம். ஐடியா. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணலாம். யூ கெட் தி ஐடியா ரைட்? ஓகே ஓகேண்ணா, புரியுதுண்ணா. ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே ஓகே, கூல். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இஃப் நாட் ஐம் ராப்பிங் திஸ் செஷன் அண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம். And இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? Was it interesting? Did you learn a lot of things about AI? Yeah, good session. Good session. Yes, everybody? நல்லா இருந்தது ப்ரோ செஷன். விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? நைஸ். நிறைய விஷயம் தெரிஞ்சது ப்ரோ. நைஸ். ஓகே கைஸ், ஸோ ஐ எம் ராப்பிங் திஸ் செஷன் அப். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன்.